நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே மை உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே இன்றைய ஆராதனையில் எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சபையிலே 2-3 பேர் அப்பா உம்முடைய நாமத்தினால கூடியிருக்கும் பொழுது நீர் அவர்கள் மத்தியிலே இறங்கி வருகிறீர் என்று வாக்கு தத்தம் பண்ணின தேவனே, இன்றைக்கு எங்கள் மத்தியிலே வல்லமையாய் இறங்கி வருகிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறீர் ஆண்டவரே இயேசுவே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்மை பாடும் பொழுது, உம்மை துதிக்கும் பொழுது, உம்மை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அப்பா எங்களுடைய ஆத்மா கம்பீரித்து மகிழ்கின்றது அப்பா. நீர் செய்த நன்மைகளை நினைத்து அப்பா என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய நாவும் அப்பா கம்பீரித்து மகிழ்கின்றது அப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்தும்படிக்காக அப்பா இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை தொழுது கொள்ளும்படிக்காக அப்பா, உம்மை உயர்த்தும்படிக்காக அப்பா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. நீரே கடவுள், நீரே தேவனப்பா, நீரே உண்மையில தேவனப்பா. உம்மை உயர்த்தும்படிக்காகப்பா, உமக்கு கனத்தை செலுத்தும்படிக்காக இயேசுவே நாங்கள் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடியப்பா. உம்முடைய ஜெப ஆவியின் ஆளுகளை நிரப்பி ஆண்டவரே, உம்முடைய துதியின் ஆவியின் ஆளுகளை நிரப்பி அப்பா எங்களை துதிக்க செய்ய போகிறீரப்பா. எங்களை பாடச் செய்ய போகிறீரப்பா. உம்மை ஆராதிக்க செய்ய போகிறீர் இயேசுவே. அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். சொல்லுவோம். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து, சந்தோஷத்துடன் பாடுவோம். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். அறிக்கை செய்வோம். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடும்போது, நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். எப்போதும் நான் தேடும், எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. சொல்லுவோம். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. அறிக்கை செய்வோம். புகலிடமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன் இயேசுவே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து
கருவறையில் இருக்கும்போது இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். சொல்லுவோம். நான் கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். ஒரு குறைவின்றி வெளியே நிற்கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நிற்கொண்டு வந்தீர். அதனால நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழ். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட அக்களித்து. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆகம. முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவர், எங்களை கைவிடாத தேவனே. ஆனாலும் தள்ளிவிடாதவர், பலன் கொன்றே போகும்போது கைவிடாதவர். என் பலன் கொன்றே போகும்போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். அறிக்கை செய்வோம். எங்களுடைய விசுவாசத்தை சொல்லுவோமா? அறிக்கை செய்வோமா? நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழ். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக. இன்னும்
ஒரு விசை நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஹல்லேலூயா. கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை பாடும் பொழுதப்பா என் உதடு கம்பீரித்து மகிழ்கின்றது அப்பா. நீர் மீட்டு கொண்ட என்னுடைய ஆத்மா அப்பா கம்பீரித்து மகிழ்கின்றது அப்பா. காரணம் ஆண்டவரே, நீர் எவ்வளவாய் அப்பா பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்தீரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுடைய ஆத்மாவை மீட்டு கொண்டீரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை கைவிடாத நேசராய் இருக்கிறீர். அப்பா. ஒருபோதும் எங்களை கைவிடாதவர், ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதவர் அப்பா. நான் உங்களை கைவிடும் பொழுதும் அப்பா நீர் எங்களை கைவிடாத தேவன் அப்பா. எங்களை தேடி அழைக்கிற தேவனாயிருக்கிறீர். உம்மை விட்டு நாங்கள் தூரமாக சென்றாலும் ஆண்டவரே, நீரே எங்களை தேடி வந்து நீரே எங்களை அப்பா உம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்து எங்களை மகிழச் செய்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கும் அப்பா உம்மை உயர்த்தும்படிக்காக அப்பா எங்களை ஒன்று கூடி சேர்த்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுடைய கண்மலை, நீர் எங்களுடைய கோட்டை, நீர் எங்களுடைய துருகம், நாங்கள் நம்பும் கேடகம் நீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. கருவையில் இருந்த பொழுதப்பா நீர் அப்பா எங்களை பராமரித்தீரப்பா. நீர் எங்களை காப்பாற்றினீர், நீர் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை நடத்தின எங்கள் அன்பான இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நீர் மாத்திரம் எங்களுடைய தேவன், நீர் மாத்திரம் எங்களுடைய கடவுள் இயேசுவே. உம்மை எல்லாமல் வேறொரு தேவன் இல்லையப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையே வழி நடத்துகிறவராக இருக்கிறாரப்பா. எல்லா ஆபத்துகளுக்கும் அப்பா, எல்லா காரியங்களுக்கும் அப்பா நீர் எங்களை விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி. போகும் பொழுதும் வரும் பொழுதும் நீர் எங்களை பாதுகாக்கிறீரப்பா. அப்பா உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டப்பா எங்களுடைய பாதம் கல்லில் இராதபடிக்கப்பா நீர் எங்களை பாதுகாக்கிறீரப்பா, எங்களை காப்பாற்றுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா நாங்கள் அப்பா இடறி விடாதபடிக்கப்பா இரண்டு தூதர்கள் அப்பா எங்கள் பக்கத்தில் என்னை வைக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீரே எல்லா காரியங்களில் இருந்தும் அப்பா எங்களை பாதுகாக்கிறீரப்பா. துஷ்டனுடைய கண்களை அப்பா எங்களை விலக்கி பாதுகாக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை பாதுகாக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆக்சிடென்ட்ல இருந்து, ஆபத்துல இருந்து, எல்லாவற்றிலும் இருந்தப்பா நீர் எங்களை பாதுகாக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய ரத்தம் எங்களை சுற்றிலும் இருக்கிறபதினால் அப்பா, கோட்டையாக எங்களை சுற்றிலும் இருக்கிறபதினால் அப்பா நீர் அப்பா எங்களை பாதுகாக்கிறபடினால் அப்பா எந்த சேதமும் அப்பா எங்களை அணுக முடியாது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தராய் இருக்கிற எங்கள் அன்பான இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 3:26 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். நம்முடைய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்ததினால நமக்காக எண்ணி முடியாத ஆசீர்வாதங்கள், எண்ணி முடியாத நன்மைகள் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இயேசு மேலே விசுவாசத்தை வைக்கிற நாம் அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம மேலே இறங்கி வருகிறது. அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கள் மேலே இறங்கி வருகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இப்போதும் இயேசுனுடைய இரத்தத்தை அறிக்கை செய்யும் பொழுது, இந்த பாடலை பாடும் பொழுது தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு எங்கள் மேலே இறங்கி வரப்போகிறது. இந்த பாடலை பாடி இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே.
மன்னிப்பாகிய மீட்பின் ரத்தமே, நீதிமானாக்கின இயேசு ரத்தமே, பாவ மன்னிப்பாகிய மீட்பின் ரத்தமே, நீதிமானாக்கின இயேசு ரத்தமே, சுத்திகரிக்கும் சுத்த ரத்தமே, சுத்திகரிக்கும் சுத்த ரத்தமே, பரிசுத்தம் செய்யும் இயேசு சொந்த ரத்தமே, பரிசுத்தம் செய்யும் இயேசு சொந்த ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே அறிக்கை செய்வோம், ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் தேவனோடு சமாதானம், தேவனோடு சமாதானம் செய்யும் ரத்தமே, தேவ கிருபை தந்த கிறிஸ்து ரத்தமே, தேவனோடு சமாதானம் செய்யும் ரத்தமே, தேவ கிருபை தந்த கிறிஸ்து ரத்தமே, திரைக்குள் போக தைரியத்தின் ரத்தமே, திரைக்குள் போக தைரியத்தின் ரத்தமே, தெளிக்கப்படும் நன்மைகள் பேசும் ரத்தமே, தெளிக்கப்படும் நன்மைகள் பேசும் ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே சந்தோஷமாக பாடுவோம், கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, வியாதிகள் குணமாக்கும் கடுவின் ரத்தமே, துக்கம் சந்தோஷமாக்கும் திரு ரத்தமே, வியாதிகள் குணமாக்கும் கடுவின் ரத்தமே, துக்கம் சந்தோஷமாக்கும் திரு ரத்தமே, பயத்தை போக்கும் பரிகார ரத்தமே, பயத்தை போக்கும் பரிகார ரத்தமே, தரித்திரத்தை செழிப்பாக்கும் சிலுவை ரத்தமே, தரித்திரத்தை செழிப்பாக்கும் சிலுவை ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே கல்வாரி கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, சாபத்தை சாபத்தை ஆசீர்வாதமாக்கின ரத்தமே, சாத்தானை ஜெயிக்கும் வல்ல ரத்தம் அறிக்கை செய்வோம், சாபத்தை ஆசீர்வாதமாக்கின ரத்தமே, சாத்தானை ஜெயிக்கும் வல்ல ரத்தமே, பாதுகாக்கும் பஸ்காவின் ரத்தமே, பாதுகாக்கும் பஸ்காவின் ரத்தமே, பொல்லாத உலகத்தினின்று விடுவிக்கும் ரத்தமே, பொல்லாத உலகத்தினின்று விடுவிக்கும் ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, தேவனின் ஆலயம், தேவனின் ஆலயம் ஆக்கின ஜீவ ரத்தமே, தேவ ஆவி அபிஷேகம் தந்த ரத்தமே, தேவனின் ஆலயம் ஆக்கின ரத்தமே, தேவ ஆவி அபிஷேகம் தந்த ரத்தமே, பூர்ணராக்கும் குமாரன் ரத்தமே, பூர்ணராக்கும் குமாரன் ரத்தமே, ராஜரீக குருவாக்கின அன்பின் ரத்தமே, ராஜரீக குருவாக்கின அன்பின் ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே அறிக்கை செய்வோம், இயேசுவுடைய ரத்தத்தை அறிக்கை செய்வோம், கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே 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 சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, தேவனின் ஆலயம், தேவனின் ஆலயம் ஆக்கின ஜீவ ரத்தமே, தேவ ஆவி அபிஷேகம் தந்த ரத்தமே, தேவனின் ஆலயம் ஆக்கின ஜீவ ரத்தமே, தேவ ஆவி அபிஷேகம் தந்த ரத்தமே,
பூர்ணராக்கும் குமாரன் ரத்தமே, பூர்ணராக்கும் குமாரன் ரத்தமே, ராஜரீக குருவாக்கின அன்பின் ரத்தமே, ராஜரீக குருவாக்கின அன்பின் ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட கல்வாரியில் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே 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 சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் கர்த்தராம் இயேசுவின் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நன்றி செலுத்தும், நன்றி செலுத்தும். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து இரத்தத்தை சிந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அவரே நமக்காக இரத்தம் சிந்தி நம்முடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் மரணங்களையும் நோய்களையும் அவர் மேலே சுமந்து நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறார். நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக எங்களை மாற்றி இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரை விட்டு நாங்கள் தூரமாய் போயிருந்தாலும் அவரே நம்மை தேடி வந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. என் ஆண்டவராக இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, என் ஆண்டவராக இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய இரத்தத்தை அப்பா எங்கள் மேலே நீர் தெளித்தப்பா. எங்களுடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் மரணங்களையும் நோய்களையும் அப்பா உங்கள் மேலே நீர் சுமந்தீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் அப்பா உம்மை அறியாதிருந்த பொழுது அப்பா, உம்மை அறியாதிருந்த பொழுது எத்தனையோ பாவங்கள் செய்தோம் அப்பா, உம்மை அப்பா தேடாமல் இருந்தோம் ஆண்டவரே. ஆனால் அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை இரட்சித்து உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா உம்முடைய இயேசுவினுடைய இரத்தம் எங்கள் மேலே இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவரே அந்த இரத்தத்தை நீர் பார்த்து எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வருகிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய இரத்தத்தின் நிமித்தம் எங்களுடைய தகப்பனாகிய தேவனோடு எங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறீர். கர்த்தராகிய தேவனோடு எங்களை ஒப்புரவாக்கினீர் அப்பா. சமாதானத்தை அப்பா நீர் உண்டு பண்ணினீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய இருதயத்திலும் கூட அப்பா நீர் கல்வாரி சிலுவையிலே காயப்பட்டு மரித்ததினால் அப்பா அப்பா நீர் எங்களுடைய இருதயத்திலும் கூட சமாதானத்தை அப்பா நீர் உண்டு பண்ணி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக நீர் மாற்றினீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் பெரியவர், நீர் மகத்துவமுள்ளவர் அப்பா. இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் அப்பா, பெரிய நன்மைகள் அப்பா இந்த கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நீர் சம்பாதித்தீரே. அதற்காக உமக்கு நன்றியோடு வை ஸ்தோத்தரிக்கிறோப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே ஜெயம் அப்பா. அப்பா உம்முடைய இரத்தத்திலே நீர் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. சாத்தான் மேலே நீர் எங்களுக்கு அதிகாரத்தை தந்தீரப்பா. சாத்தான் மேலே நீர் எங்களுக்கு ஜெயத்தை தந்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உலகத்தில் இருக்கிறதை பார்க்கலாம் அப்பா, எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், எங்களுடைய ஆண்டவர் பெரியவர், பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். நீர் எங்களுக்குள்ளாக இருந்து கொண்டு நீர் எல்லாவற்றிலையும் அப்பா ஜெயத்தை தருகிறீரப்பா, எல்லாவற்றிலையும் வெற்றியை தருகிறவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு வை ஸ்தோத்தரிக்கிறப்பா. உம்மை விட்டப்பா நாங்கள் தூரமாக போகாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்கிறீரப்பா. நீரை தம்முடைய சிற்றைகளை நாடுகளை மூடி எங்களை பாதுகாக்கிறீரப்பா. எங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்படிக்காக இயேசுவே நீர் எங்களை பாதுகாக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீர் எங்களுடைய வெளிச்சமாய் இருக்கிறீரப்பா, எங்களுடைய வெளிச்சமாய் இருக்கிற இயேசுவே அப்பா எங்கள் மத்தியில் அப்பா நீர் பிரகாசிக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா எங்களுடைய இருளை பிரகாசிக்க செய்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக என் இயேசுவே உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது விடியற்கால
விழுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். கர்த்தரே நம்முடைய வெளிச்சமாயிருக்கிறார். ஆமென். அவரே நம்மோடு கூட இருந்து நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிறவராயிருக்கிறார். அவரே நம்முடைய பாவ இருளை நீக்கி பரிசுத்த வாழ்வை தருகிறார். அவரே நம்மோடு கூட இருந்து சாபத்தின் இருளை நீக்கி ஆசீர்வாதத்தை தருகிறார். அவரே நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்முடைய துக்க நாட்கள் எல்லாம் நீக்கி சந்தோஷத்தை தருகிறவராயிருக்கிறார். அவரே நம்மோடு கூட இருந்து சாத்தானுடைய இருள் எல்லாம் நீக்கி பயமுறுக்கிற இருள் எல்லாம் நீக்கி நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார், நமக்கு சந்தோஷத்தை தருகிறார், நமக்கு ஜெயத்தை தருகிறார். இதை நம்ம அறிக்கை செய்து கர்த்தரே வெளிச்சம், எனக்கு துக்க நாட்கள் முடிந்து போகும் என்கிற அந்த பாடல் பாடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம். துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். சொல்லுவோம், துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இருளும் விலகியது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமுமே, இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமுமே. கர்த்தரே வெளிச்சம், கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம், கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே. அறிக்கை செய்வோம். துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இருளும் விலகியது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமுமே, இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமுமே. இருளிலே வெளிச்சம் உதித்தது, என்னில் இயேசுவின் வெளிச்சம் உதித்தது. சொல்லுவோம், இருளிலே வெளிச்சம் உதித்தது, என்னில் இயேசுவின் வெளிச்சம் உதித்தது. பாவ இருள் நீங்கியது, என்னில் பரிசுத்த வாழ்வு மலர்ந்தது. பாவ இருள் நீங்கியது, என்னில் பரிசுத்த வாழ்வு மலர்ந்தது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமுமே, இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமுமே. கர்த்தரே வெளிச்சம், கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. நீதியின் சூரியன் உதித்தது, என்னில் சாபத்தின் இருள் விலகினது. நீதியின் சூரியன் உதித்தது, என்னில் சாபத்தின் இருள் விலகினது. ஆசீர்வாத நாட்கள் வந்தது, சுகவாழ்வு என்னில் துளிர்த்தது. அறிக்கை செய்வோம். ஆசீர்வாத நாட்கள் வந்தது, சுகவாழ்வு என்னில் துளிர்த்தது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமுமே, இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமுமே. கர்த்தரே வெளிச்சம், கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம்
வெளிச்சம் எனக்கு. சொல்லுவோம், கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இருளும் விலகியது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமுமே, இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமும். நித்திய வெளிச்சம், நித்திய வெளிச்சம் உதித்தது, என்னில் சாத்தானின் இருள் மறைந்தது. நித்திய வெளிச்சம் உதித்தது, என்னில் சாத்தானின் இருள் மறைந்தது. பயமும் கலக்கமும் மறைந்தது, மகிழ்ச்சியின் நாட்கள் அறிக்கை செய்வோம். பயமும் கலக்கமும் கரைந்தது, மகிழ்ச்சியின் நாட்கள் வந்தது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமுமே, இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமும். கர்த்தரே வெளிச்சம், கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. சொல்லுவோம், கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம். துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், நீ துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இருளும் விலகியது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமுமே, இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகம். இன்னும் ஒரு விசை, இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமுமே. இன்னும் ஒரு விசை, இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமுமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. கர்த்தரே நம்முடைய வெளிச்சமாய் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளை நீக்கி அவர் வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில இருளிலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் இன்றைக்கு இருளிலே அவர் நமக்கு வெளிச்சத்தை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குகிறார், பிரகாசிக்க செய்கிறார், நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிறவராய் இருக்கிறார். அவரே நம்மை நடத்தின தேவன், இனிமேலும் நம்மை நடத்துவார். இனிமேலும் அப்பா நம்முடைய வெளிச்சத்தில் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இனிமேலும் எங்களை நடத்துவீர் அப்பா, இனிமேலும் இந்த வெளிச்சத்திலே எங்களை நடத்துவீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இனி எங்களுடைய வாழ்க்கையில துக்கம் இல்லை, கவலை இல்லை அப்பா. இனி எங்களுடைய வாழ்க்கையில சுகம் உண்டு அப்பா, வெற்றி உண்டு அப்பா, ஜெயம் உண்டு ஆண்டவரே, சந்தோஷம் உண்டு அப்பா. காரணம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியிலே இருக்கிறார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். காரணம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். அதற்காக இயேசுவே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுவரை என்னை நடத்தினவர், இனிமேலும் என்னை நடத்திடுவீர். இதுவரை என்னை நடத்தினவர், இனிமேலும் என்னை நடத்திடுவீர். நீரே யெகோவா, நீரே
பாடுவோம். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவர். நீரே யெகோவா, நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீர், நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீர். நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். சொல்லுவோம், நடத்திடுவீர், நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீர் இயேசுவே, நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீர். நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். முதிர் வயதானாலும் நடத்திடுவீர், உண்மையாய் நடத்திடுவீர். முதிர் வயதானாலும் நடத்திடுவீர், உண்மையாய் நடத்திடுவீர். நடத்திடுவீர் இனிமேல் கடைசி வரை. நடத்திடுவீர், நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீர். நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நடத்திடுவீர், நடத்தி
நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே சொல்லுவோம் நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நீரே யெகோவா நீரே என் எல்லாமே பார்த்து கொள்வே நீரே யெகோவா சம்மா என் கூடவே இருப்பவரே ஹல்லேலூயா தேவனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற எங்கள் அன்பான இயேசுவை உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இதுவரைக்கும் எங்களை நடத்தினவர் இனிமேல் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினவர் இனிமேல் எங்களை பாதுகாத்து வழி நடத்த போகிறீர் ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி நாங்கள் உம்மை விட்டு தூரமாக போக மாட்டோம் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து கொண்டப்பா நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த போகிறீர் அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக இதோ இந்த காணிக்கை வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் பிதாவே உம்மை நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா ஆண்டவரே இதோ இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் ஆசீர்வாதமாய் நடத்துவதற்காக நன்றி தகப்பனே இந்த காணிக்கை வேலையும் ஆசீர்வதித்து ராஜா இதோ பிள்ளைகளாங்கின நாங்கள் ஆண்டவரே இந்த காணிக்கையை ஆண்டவரே முழு இருதயத்தோடும் உற்சாகத்தோடும் ஆண்டவரே இதோ உம்முடைய பாதத்தில் விதைக்கிறோம் ராஜா அதை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே 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 சிந்தப்பட்ட ரத்தமே கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே 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 சிந்தப்பட்ட ரத்தமே கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே பாவ மன்னிப்பாகிய மீட்பின் ரத்தமே நீதிமானாக்கின இயேசு ரத்தமே பாவ மன்னிப்பாகிய மீட்பின் ரத்தமே நீதிமானாக்கின இயேசு ரத்தமே சுத்திகரிக்கும் சுத்த ரத்தமே சுத்திகரிக்கும் சுத்தம் ரத்தமே பரிசுத்தம் செய்யும் இயேசு சொந்த ரத்தமே பரிசுத்தம் செய்யும் இயேசு சொந்த ரத்தமே பிதாவே நன்றி செலுத்துகிறோம் இதோ கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையினால் நிறைவாகுவதாக ராஜா அப்பா நீதியின் சூரியனே அப்பா ஒவ்வொரு வாழ்வில் இருக்கிற இருளை நீக்கி வெளிச்சமாய் வந்தவரே அப்பா உம்முடைய நீதியின் சூரியன் வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது முதிர்க்க செய்வதற்காக நன்றி ராஜா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெப வாழ்க்கையிலும் இன்னும் பலுகி பெருக செய்வீராக ராஜா எல்லாவித ஆசீர்வாதங்களையும் இதோ சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென். Alléluia. Levons-nous tous dans la présence de Dieu. Nous allons prier et intercéder. Nous allons d'abord remercier l'Éternel pour tout ce qu'il a fait durant toute cette semaine. Élevons notre voix et louons le Seigneur. Père, je te loue, Papa Jésus-Christ, je te loue, Saint-Esprit, je te loue. Seigneur, Père, je te remercie, Seigneur Dieu, car c'est toi, Seigneur Dieu, qui œuvre, Seigneur, dans notre cœur et dans notre vie, Seigneur, Papa. Je te loue, Seigneur, tu n'abandonnes jamais tes enfants, Seigneur, Papa, et tu es là, Seigneur Dieu, pour les consoler, Seigneur, Père, je te loue, Seigneur. Père Dieu, nous n'avons manqué de rien, Seigneur, car dans nos faiblesses, c'est toi qui étais notre force, Seigneur, Père. Pour cela, je te remercie, Seigneur. Papa Dieu, c'est toi, Seigneur Dieu, qui nous a donné la victoire et tu as tout accompli, Seigneur Dieu Jésus-Christ. C'est pour cela que nous sommes plus que vainqueurs et plus que bénis, Seigneur Père. Pour cela, je te remercie, Seigneur. J'élève tous ces louanges et remerciements au nom de Jésus-Christ. Amen. Sister va prier pour toutes les familles de l'Église qui soient bénies spirituellement et matériellement.
நன்றி அப்பா, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் சபையில நீர் கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இதோ குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளை அப்பா இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய உறவில உமோடு இருக்கிற ஆண்டவரே ஜெப வாழ்க்கையில ராஜா நீர் கட்டி எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, கர்த்தரை அனுதினம் தேடுகிற பிள்ளைகளாக தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே குடும்பத்தை சீர்திருத்தி ஆண்டவரை நடக்கிறவர்கள் ராஜா குடும்பங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அப்படியாய் குடும்பங்கள் கர்த்தாவே அப்பா தேவனுக்கு என்று ஆண்டவரே நேரங்களை ஒதுக்கி ஆண்டவரே ஊழியம் செய்கிற குடும்பங்களாக ராஜா அப்பா ஒவ்வொருவரும் கணவன் மனைவி பிள்ளைகளாய் வந்து ராஜா ஊழியம் செய்கிற குடும்பங்களாக ராஜா அப்படியாய் நீர் கட்டி எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, குடும்பத்தின் மத்தியில ஒரு ஜெப ஆவியை நீர் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, தனிப்பட்ட ஜெபங்களை ஆண்டவரே ஜெப வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப ஜெப வாழ்க்கை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பலிபீடத்தை கட்டி ஆண்டவரே அப்பா துதிகளை எழும்ப செய்யுங்க தகப்பனே. குடும்பங்கள் ஆண்டவரே துதியினாலே நிரப்பப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய ஆண்டவரே தேவனுடைய அன்பு ராஜா, தேவனுடைய சமாதானம் தகப்பனே குடும்பத்தில் நிலவும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாகட்டும் தகப்பனே. தேவையில்லாத குடும்பத்தின் மத்தியில ராஜா தகப்பனை எழும்புகிற எல்லா ஆண்டவரை சத்ருவின் கிரியைகளை வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அப்பா நிர்மலமாக்கி போடுகிறோம். குடும்பங்கள் ஆண்டவரை தேவனாலே பாதுகாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதுகாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, குடும்ப வாழ்க்கை பாதுகாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, குடும்பங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே அணு தினமும் தங்களை நிறுத்தி ராஜா ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி கொண்டு அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் கல்வாரியில ஆண்டவரை சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறவர்களாக ராஜா அப்பா நீ நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே அப்படியா ராஜா அவர்களுடைய உலக பிரகாரமான தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் குடும்பத்தில் அப்பா என்னென்ன தேவைகளை ஆண்டவரை நோக்கி உம்முடைய கரங்களை அவர்கள் அப்பா இதோ உம்மை நோக்கி ஏறெடுக்கிறார்களோ அந்த கருத்துக்களை எல்லாம் தேவன் ஆண்டவரை நீர் அங்கீகரித்து ராஜா அவர்கள் வாழ்க்கையில கர்த்தாவே அந்த அற்புதத்தை நீ செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, திருமண பாக்கிய ஆசீர்வாதத்தை குடும்பங்களில் நீர் ஆண்டவரே ஊற்றுங்க ராஜா. பிள்ளை பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை நீர் ஊற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டது கனிகள் ஆண்டவரே கர்த்தருக்கு என்று ஆண்டவரே தங்களை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக நீர் வளர்க்க செய்க தகப்பனே. தேவ ஞானத்தில் உள்ள பிள்ளைகளாக நீர் நடக்க செய்க தகப்பனே. அப்படியா குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா வீட்டுக்காக வேலைக்காக ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே ஸ்தாசிகளுக்காக கர்த்தாவே அப்பா பெருமைக்காக கர்த்தாவே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்கள் மீதும் ராஜா ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே நீரே ராஜா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகமான தேவைகளிலும் அப்பா பரிபூரணமான ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டு குடும்பங்களை நீ நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ளாக ராஜா நாங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அந்த யோபுவின் குடும்பத்திற்கு வேலையடித்து பாதுகாத்த தேவன் ஆண்டவரே அப்பா இழந்ததெல்லாம் ரெட்டித்தனையாய் கொடுத்த என் தேவன் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படியாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Seigneur Père, je te remercie Seigneur de faire ainsi pour toutes les familles de l'église Seigneur et chaque prière, chaque demande qui a été élevée vers toi, tu l'as entendu Seigneur Père. Pour cela je te remercie Seigneur. J'élève ces prières remerciements au nom de mon Seigneur Jésus-Christ. Amen. Sister va prier pour que l'Esprit de Dieu descende et nous recouvre chacun de nous et qu'il y ait un réveil de feu qui descende au milieu de nous, qu'il y ait que la direction que l'Éternel nous envoie son Esprit afin que nous soyons dirigés. Sister va prier pour cela. சோத்திரம் சோத்திரம் அப்பா பிதாவே நன்றியோடு துதிக்கும் சோத்தரிக்கும் அருமையா வேலைக்காம் நன்றியோடு சோத்தரிக்கும் இயேசு நாமத்தால் உங்களுடைய பாத வருவோம் சாமி அப்போ பின்மாறி மழைக்காக வேண்டி ஜெயிக்கிறோம் அப்பா அப்பா அக்கினை போட வந்து பற்றி எரிய வேண்டும் சொன்ன விலை அப்பா கேட்டு ஜெயிக்கிறோம் சாமி பெண்டோக்கஸ் நாளில் ஊற்றப்பட்ட ஆவியான எங்கள் சபையில் நீங்கள் ஊற்றும்படி அப்போ கொடுக்கிறோம் சாமி எங்கள் குடும்பங்கள் அப்போ எங்கள் சபையில் நகரங்களை நீங்கள் ஊற்றும்படியாமல் கேட்டு ஜெயிக்கிறோம் சாமி ஆண்டு உங்களுக்கு நன்றி சட்டம் அப்பா இந்த வேலை சாமி அப்பா ஜனங்கள் பாவ உணர்வு அடைந்து முழு மேலோடு அப்பா
சபையை தேடி வரும் ஒப்பு கொடுக்காம உமக்கு பயப்பட ஒரு எழுப்பிய சபையில் நாங்கள் ஊற்றப்பட ஒப்பு கொடுக்க ஜனங்கள் மத்தியில் ஊற்றி விடா சாமி ஆண்டு இப்போதே ஊற்றுங்க அப்போ கடைசி காலம் நிற்கிறப்ப ஒரு கலந்து போராடி சாமி அப்போ ஆண்டு ஜனங்கள் எல்லாம் பாவ உணர்வு அடைந்த முழு மேனதோடு சாமி உண்மை தேடி விதைக்கிற ஒப்பு கொடுக்கிறோம் சாமி ஆண்டு அப்படியா மண்டியா சபையை தேடி விரவணும் சாமி ஜனங்கள் பாவம் அடைந்து முழு மேனதோடு தேடி சபையில் வந்து சேருக்கும் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி ஆண்டு அப்படியா சபையில் அக்கில போடுங்க சபைக்கு கத்தருக்கு பயப்பட பயம் உண்டாம்படி அவர் எழுப்ப ஊற்ற முடியாது ஒப்பு கொடுக்கிறோம் உமக்கு கொடுக்கிற எழுப்ப உண்டாடும் சாமி மேற்பன கனம் பண்ண ஜெபிக்கிற எழுப்ப உண்டாடும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு திருந்த கலந்த எழுப்ப உண்டாடும் அப்போ சேஷம் அறிவிக்கிற எழுப்ப உண்டாடும் சாமி ஆண்டு அப்படி ஆத்மாக்கள் ஒவ்வொரு கொண்டு வரக்க ஒரு எழுப்ப உண்டாம் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி ஆண்டு வாலிய பிள்ளைகள் எழுப்ப ஊற்றுங்க சாமி மக்கள் எழுந்து சுவாசிக்க கத்தக்கன் எழுந்து சுவாசிக்க அப்போ வாலிய பிள்ளைகள் எழுப்ப ஊற்றும் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி அப்படி ஊற்றுங்க அப்போ நமக்கு நன்றி இன்னும் பாவகிரி அழியட்டும் போய் மாற்றங்க அழியும்படி ஒரு எழுப்ப ஊற்றுங்க அப்போ அக்கில போடுங்க பின் மாறி மலை ஊற்றுங்க அப்போ தேசத்து இட்டி முழக்கத்தை அனுப்புங்க அப்போ தேசத்தில் பின் மாறி மலை அனுப்புங்க அப்பா அறுபடை அப்பா மீதி சாமி வேலையாக குறைவப்பா வேலையாக எழுப்பி சாமி என் சாப்பை பின் மாறி மலை ஊற்றி விடாக உன் ஜனங்கள் மண்ட ரசிக்க படுமலை ஒப்பு கொடுக்கும் அப்படியா பாவி அழியட்டும் போய் கிடைக்கலாம் அழியப்பட ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டு போய் பார்க்க ஒழியட்டும் சாமி பிரசாசன் கிரியை ஒழியப்படு அப்படியே எழுப்பேன் ஊற்றுவியா சாமி ஆண்டு அதிக பெரிய சொல்லி செய்கிறப்ப அறியட்டும் மனம் திரும்பட்டும் சாமி அவங்க செய்கிறாம் செய்து தேசம் நாம சுட்டரிக்கப்படும் எல்லாம் சேர்ந்து போக முடியாது அவங்க மனம் திரும்பி தேடி வேற தேசம் ரச்சர் அறிய முடியாது மனக்கங்களை தேர்ந்தல் முடியாது அப்போ கொடுக்கலாம் சாமி அப்படி அதிகாரிகள் ரசிக்கப்பட்டும் அப்போ முதலமாக ரசிக்கப்பட்டும் சாமி அப்படி அவங்க சேஷம் அறிவிக்கப்படும் எழுப்ப உண்டாடும் சாமி அவையோடு உண்மையான ஆராதிக்க கூட்டம் தேசங்களை எழுதுபட்டுப்பா நகரங்கள் அக்கிலே போடுங்கப்பா நாங்கள் இருக்க நகரங்கள் அக்கிலே போடுங்கப்பா தேசத்தை அக்கிலே போடுங்கப்பா எழுப்ப உண்டாட்டும் ஒவ்வொரு அப்பா இத்தனை மொழி ஜனங்க சாமி அத்தனை மொழிக்கப்பா அந்த மொழியை தப்பா சத்தியம் சென்றடிய வழியை தந்து குடிப்பு உங்கள் திவசம் சென்ற வாசல் தந்து அருங்கப்பா பெரிய சிறந்த வாசல் வெப்பியா சாமி ஆண்டு சத்தியம் சென்றடிய ஜனங்களாம் ரசிக்கப்படுவாப்பாண்டு அப்படியே இந்த தேசங்கள் உங்களுக்கு சொந்த மாவட்டமா நகரங்கள் உங்களுக்கு சொந்த மாவட்டமாக சொல்லி அறிக்கை பண்ணுவோமாப்பா அப்படியா சேஷம் எங்களை எழுப்புவார் எங்கள் சாவியம் சுயச அவிசத்தை ஊட்டி விடாக எழுப்ப ஊட்டி விடாக எங்களை அனுப்புங்க அப்பா அம்மாக்கு நன்றி சொல்லு அப்படியா நீங்கள் செய்வதற்காக நன்றி சொல்லி இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல Amen. Seigneur Père, je te remercie, Seigneur Papa, pour l'onction de Dieu qui s'est révélée, Seigneur, à chacun de nous. Seigneur Papa, pour cela, je te remercie, Seigneur. J'élève ces prières remerciements au nom de Jésus-Christ. Amen. Sister va prier pour tous les enfants de l'église, de ceux qui sont dans le ventre de leur mère, jusqu'à ceux qui sont en âge de se marier, afin qu'ils soient bénis et qu'ils reçoivent d'abondance de protection. Sister va prier pour cela. பரிசுத்தமுள்ள தகப்பன் எங்களுக்கு இந்த நாளை தந்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே கிறிஸ்துவின் ராஜ சுவிசேஷ சபையில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் தருகிறேன் அப்பா. ஒவ்வொருத்தரையும் பேராக உங்களுடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஆவியாத்மா சரீரத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஆவியாத்மா சரீரத்தை உங்கள் ரத்த கொட்டுக்களால் நான் வைத்து மூடுகிறேன் அப்பா. உங்கள் ரத்தத்தினாலே நான் மறைக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் உங்களை கிட்டி சேர நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபங்கள் அதிகரிக்கட்டும் அப்பா. வேத வாசிப்புகள் அதிகரிக்கட்டும் அப்பா. துதிகள் அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதிகரிக்கட்டும் ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்ய போறதற்காக நன்றி அப்பா. வியாதிப்பட்டு போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பரிபூரண சுகத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுது உங்கள் தழும்புகளால் நீங்கள் சுகமாக்குங்க அப்பா. நீங்கள் அப்படி செய்ய போறதற்காக நன்றி. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் தருகிறேன் அப்பா. நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. படிப்பின் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, வேலை செய்கிறவர்களுக்கும் நீங்கள் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வேலை ஸ்தலங்களில் ஒரு ஆபத்தும் வராதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தேவையில்லாத நட்புகள் வேண்டாம் அப்பா. உம்மை விட்டு தூர கொண்டு போற காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே. உம்மை கிட்டி சேர நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. சத்துருவானவர் உங்களுடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு நீங்கள் வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் அப்படி செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஏசப்பா ஆண்டவரே, நீர் தாமே ஏற்ற மணமகனையும் ஏற்ற மணமகளையும் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தேவையில்லாத குழப்புகிற ஆட்கள் வேண்டாம் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்கள் அனுப்புங்க அப்பா. அது வரைக்கும் ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போறதற்காக நன்றி. தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற பிள்ளைகளாக இருக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் நீங்கள் சந்திங்க. என்ன தேவைக்காக எதிர்பார்த்து கொண்டு
காத்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை நீங்கள் சந்தித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்யப்படுவதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Amen, amen. Seigneur Père, je te remercie, Seigneur, de bénir ainsi tous les jeunes, tous les enfants, tous les bébés, Seigneur Dieu. Entre tes mains, ils sont, Papa, bénis, gardés comme la prunelle de tes yeux. Pour cela, je te remercie, Seigneur. Père Dieu, j'élève toutes ces prières, remerciements, au nom de mon Seigneur Jésus-Christ. Amen. வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய துதியினாலும் புகழ்ச்சியினாலும் சாட்சிகளினாலும் கூட கர்த்தாவே நீர் மகிமையை புகழ்ச்சியை நீர் பெற்றுக்கொண்டீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இது எங்கள் துதிகளின் மத்தியிலே நீர் பிரியமாக ஏற்றுக்கொண்டீரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இதோ இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி எங்களுடைய வாழ்க்கையில் நீர் விரும்புகிறதை செய்து நிறைவேற்றி மகிமையடைகிற தேவன். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தையில் இருக்கிற உம்முடைய வல்லமை புறப்பட்டு செல்லுவதாக நீர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கவிருக்கிற உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிழச் செய்வீராக. அடியேனை மறைத்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த எழுப்புதல் ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். மாதத்தினுடைய முதல் ஆராதனையில் வந்திருக்கிற நமக்கு தேவன் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை அவர் பலப்படுத்துகிறார். வாசித்த அந்த வசனம் 58வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இன்றைக்கி கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். இந்த நவம்பர் மாதத்தில் கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன்னுடைய ஆசீர்வாத வாழ்வு, உன்னுடைய வெற்றியான வாழ்வு, ஜீவன் நிறைந்த வாழ்வு அது சீக்கிரத்திலே துளிர்விடும். அது துளிர்க்க போகிறது. இன்றைக்கே அது துளிர் விடுகிறது என்று சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார். ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தேவன் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலியமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கட்டளையிடுகிறார். இனி தாமதமாகாது. இனி காரியங்கள் துரிதமாக தேவன் செய்கிறார். மாதத்தினுடைய இந்த முதல் ஆராதனையில் வந்திருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆமேன். அது ஒரு மனுஷனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு சத்துருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு விரோதமான எந்த சூழ்நிலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு மரத்தை வெட்டி போட்டு விடும் பொழுது அந்த மரம் கொஞ்ச நாள் கழித்து அது துளிர் விடுகிறது. அந்த துளிர் வெளியில் வரும்பொழுது எவ்வளவு ஒரு செழிப்பாக ஜீவன் நிறைந்ததாக ஒரு புது பொலிவோடு பிரகாசத்தோடு அது வெளியில் வருகிறதோ, அதே போல உங்களுடைய சுக வாழ்வை தேவன் துளிர்க்கும்படிக்காக செய்கிறார். அதனுடைய அடையாளமாக அதை நம்ம புரிஞ்சு கொள்வதற்காக முன்னாடி வசனத்தில் அந்த முற்பகுதியில் அவர் சொல்லுகிறார், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன்னுடைய வெளிச்சம் எழும்பி அப்படின்னு சொல்லிட்டு. இரவெல்லாம் இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதிகாலையில் அந்த சூரியன் உதிக்கும் பொழுது அந்த சூரியனுடைய வெளிச்சம் உதித்து எப்படி இருளை அடித்து துரத்தி அது ஆளுகை செய்கிறதோ, அதே போல தேவன் கொடுக்கிற அந்த சுக வாழ்வு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள்களை எல்லாம் அது விரட்டுகிறது, குறைகளை எல்லாம் நீக்குகிறது. உங்களுடைய சுக வாழ்வை தேவன் துளிர்க்கும்படிக்காக அவர் செய்கிறார். குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள் வாக்குவாதங்களை நீக்கி சமாதானம் என்கிற சுக வாழ்வை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாத தடைகளை நீக்கி பொருளாதார செழிப்பை தேவன் சுக வாழ்வாக உங்களுக்கு கொடுக்கிறார். பிள்ளைகளுடைய காரியத்தில் தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை அவர் நீக்கி போட்டு சுக வாழ்வை தேவன் கட்டளையிடுகிறார். உங்களுடைய துக்க வாழ்க்கையை தேவன் எடுத்து போட்டு சுக வாழ்வை அவர் தருகிறார். சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் வலிகளை நீக்கி போட்டு ஆரோக்கியம் என்கிற சுக வாழ்வை தேவன் உங்களுக்கு தருகிறார். ஊழியம் செய்கிறவர்கள் அந்த ஊழியத்தில் தேவன் வல்லமையாக எழும்பும்படிக்காக அதில் சுக வாழ்வை தேவன் கட்டளையிடுகிறார்.
ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் பைபிள் படிக்க முடியல, அந்த பலவீனங்களை எல்லாம் நீக்கி ஆவியில் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக தேவன் உங்களை இன்றைக்கு இந்த சுக வாழ்வினாலே நிரப்புகிறார். பயங்கள், சஞ்சலிப்புகள், தவிப்புகள் இதையெல்லாம் மாற்றி கர்த்தருக்குள்ளாக விசுவாசமும் தைரியமுமான அந்த சுக வாழ்வை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். உங்களுடைய தோல்விகள் எல்லாம் மாறுகிறது, உங்களுடைய இழப்புகள் எல்லாம் மாறுகிறது. உங்களை நோக்கின்ற சுக வாழ்வு தேவன் அனுப்புகிறார். அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்றீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். என்னுடைய சுக வாழ்வை நீர் துளிர்விட பண்ணுகிறீர். ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் நீக்கி இந்த மாதத்தில் ஆசீர்வாதமாக எனக்கு நீர் சுக வாழ்வை துளிர்க்கும்படிக்காக பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பிரகாசிக்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பலவீனங்களை நீக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். தோல்விகள், பயங்கள், இழப்புகள் எல்லாம் நீக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. என் தேவன் என்னுடைய வாழ்க்கையை அவர் துளிர்விடும்படிக்காக செய்கிறார். சுக வாழ்வை எனக்கு துளிர்விடும்படிக்காக செய்கிறார். இயேசுவின் நாமத்தினால் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ரூத் புஸ்தகத்தில் ரூத் என்ற அந்த பெண் மோவாபிய பெண். ஆனால் நகேமி அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய கணவனோடு கூட மோவாப் தேசத்துக்கு சென்றிருந்த பொழுது இந்த ரூத்தை அவனுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி வைத்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு சில நாட்களில் ரூத்துடைய கணவன் இறந்து போய் விடுகிறான். வாழ்க்கையே எல்லாம் முடிந்து போன மாதிரி ஆகிவிட்டது. பாருங்க, வெட்டப்பட்ட மரத்தை போல அவருடைய வாழ்க்கை ஆகிவிட்டது. எந்த எதிர்காலமும் இல்லை, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் அவளுக்கு இந்த நகேமியுடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேலே ஒரு விசுவாசம் இருந்தது. ஆமீன். தன்னுடைய விக்கிரக அந்த தெய்வங்களெல்லாம் விட்டுவிட்டு, தன்னுடைய விக்கிரக ஆராதனைகளெல்லாம் விட்டுவிட்டு, பொய் பக்தி நிறைந்த அந்த தேசங்களெல்லாம் விட்டுவிட்டு இந்த தேவனுடைய ஜனங்கள் இருக்கக்கூடிய பெத்லேகமுக்கு அவளுடைய மாமியோடு கூட அவள் வந்தால் பாருங்க, தேவன் அவளுடைய வாழ்க்கையை மறுபடியும் துளிர்விடும்படிக்காக செய்தார். சுக வாழ்க்கையை அவளுடைய வாழ்க்கையில துளிர்விடும்படிக்காக தேவன் செய்தார். அல்லேலூயா. போவாசை அவளுக்கு கணவனாக தேவன் கொடுத்தார். ஆசீர்வாதமான சந்ததியாக அந்த ரூத்தை அவர் ஆசீர்வதித்து விட்டார். அந்த சந்ததியில தான் தாவீது ராஜா பிறந்தார். அந்த சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆகியனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவுக்குள்ளாக நான் வந்துவிட்டேன், வாழ்க்கையினுடைய ஒரு எல்லைக்குள்ளாக நான் வந்துவிட்டேன், ஒரு இருள் சூழ்ந்தது போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, வெளிச்சத்தை இனி நான் காணவே முடியாது போல, இந்த பிரச்சனை இனி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இப்படியே தான் இருக்கும், இந்த போராட்டத்தோடு கூட நான் மாரடித்து கொண்டு தான் இருக்க வேண்டும், இது என்னை விட்டு ஒழியாது அப்படின்னு சொல்லியிருக்கிற போல நீங்கள் நினைத்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிக்கிறது. அப்போ இன்றைக்கு அவருடைய பெத்லேகமுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்பத்தின் வீடு தான் அந்த பெத்லேகம், தேவனுடைய சபை தான் அந்த பெத்லேகம். அந்த பெத்லேகமுக்கு வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய சுக வாழ்வை அவர் துளிர்க்கும்படிக்காக செய்கிறார். அந்த சுக வாழ்வு என்ன, தேவன் கொடுக்கக்கூடிய அந்த சுக வாழ்வு என்ன அப்படின்னு சொன்னாக்கா 11வது வசனத்தில் அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக ஆக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பாய். இந்த 5 அம்சங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொன்னாக்கா நீங்கள் சுக வாழ்வை பெற்றிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அல்லது வேறு வார்த்தையில் சொன்னாக்கா இந்த காரியங்களை, இந்த 5 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்து சுக வாழ்வை உங்களுடைய குடும்பத்தில் துளிர்க்கும்படிக்காக தேவன் செய்கிறார். 5 ஆசீர்வாதங்கள் பாருங்க, 5 காரியங்கள். 1, கர்த்தர் உங்களை நித்தமும் அவர் வழிநடத்துவார். 2வது, எவ்வளவு வறட்சி, மகா வறட்சியான காரியங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் உங்களுடைய ஆத்துமாவை அவர் திருப்திப்படுத்தி நடத்துவார். 3வது, உங்களுடைய எலும்புகள் அது நினமுள்ளதாக புஷ்டியுள்ளதாக ஆக்கி அந்த விதமாக உங்களுடைய சுக வாழ்வை தேவன் துளிர்க்கும்படிக்காக செய்கிறார். 4வது, உன்னை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வைத்து உன்னுடைய சுக வாழ்வை துளிர்க்கும்படிக்காக செய்கிறார். 5வது, உன்னை வற்றாத நீரூற்றை போல ஆக்கி தேவன் உன்னுடைய சுக வாழ்வை துளிர்க்கும்படிக்காக செய்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அதுல முதலாவது காரியம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஆமீன். தேவனால வழி நடத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய சுக வாழ்வை ஒருவரும் தடுக்க முடியாது. ஆமீன்.
தேவன் உங்களை போதித்து அவர் உங்களை கரம் பிடித்து உங்களை வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா உங்களுடைய சுக வாழ்வை அவர் துளிர்க்கும்படிக்காக செய்கிறார் என்று சொல்லிட்டு அர்த்தம். அப்போ கர்த்தருடைய கரத்தை பிடித்திருக்கிறார், கர்த்தர் என்னை போதிக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், நான் அவருடைய மகனாக இருக்கிறேன், நான் அவருடைய மகளாக இருக்கிறேன், ஆகினால எனக்கு எந்த பயமும் இல்லை, எல்லா காலத்திலையும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். அதாவது நாம் தேவனை தேடுவதற்கும் தேவனுடைய வார்த்தையை தேடுவதற்கும் தேவன் என்னை வழி நடத்தணுன்றதை நம்ம வாஞ்சித்து தேடுவதற்கும் உங்களை நீங்கள் அர்ப்பணித்து கொள்ளுவீங்க என்று சொல்லி சொன்னாக்கா உங்களுடைய மற்ற வாழ்க்கை காரியங்கள் எல்லாமே சுமூகமாக இருக்கும், சுகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது நீங்கள் முதலாவது தேவனை நீங்கள் தேட நீங்கள் உங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும், முதலாவது தேவனை தேட உங்களை பழக்கி கொள்ள வேண்டும். எனக்கு அந்த பழக்கம் நமக்கு இருக்காது. தேவனை முதல்ல வைக்கணும், தேவனுக்கு முதலாவது அவரை நம்ம தேடணும், அவருக்கு என்னுடைய அணுதினமான நேரத்தை கொடுக்கணும், அவருக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்கணும், அவருக்கு நான் முதலிடத்தை கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு இயல்பாக பழக்கத்தில் வராது. ஏன்னு சொன்னாக்கா பாவத்தில் விழுந்து போன மனுஷ குலம், நான் இப்போ மீட்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால ஆட்டோமேட்டிக்காகவே நான் தேவனை தேடி விடுவேன்னு சொல்லிட்டு கிடையாது. எனக்குள்ளாக தேவன் அந்த விருப்பத்தையும் வாஞ்சியும் அவர் எனக்குள்ளாக வைத்திருக்கிறார். இப்போ நான் அவரை தேட வேண்டும். ஆமீன். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் சொன்னாக்கா நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய மற்ற எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறார். அதனால தான் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் சத்துரு கை வைக்க விரும்புகிறான் அப்படி சொல்லி சொன்னாக்கா உங்களுடைய பணத்தில் அவன் முதல்ல கை வைக்க மாட்டான், உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தில் அவன் கை வைக்க மாட்டான், உங்கள் குடும்பத்தின் மேலே கை வைக்க மாட்டான், உங்கள் வேலையின் மேலே கை வைக்க மாட்டான், உங்களுடைய பிள்ளைகள் மேலே கை வைக்க மாட்டான். பிசாசு முதல்ல எங்கே கை வைப்பான்னு சொன்னாக்கா நீங்கள் தேவனை தேடுகிறதுல தான் அவன் கையை வைப்பான். நீங்கள் தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தில் தான் பிசாசு கையை வைப்பான். உங்களை தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தில் உங்களை குறைய பண்ணிவிட்டாக்கா மற்ற காரியங்கள் எல்லாம் பலவீனப்பட்டு போய்விடும், சுலபமாக அவன் தாக்கி விடுவான். கர்த்தர் கிருபையாக நம்மை அந்த எருசலேமின் மதிலை கட்டுகிறவர்களாக நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அந்த ஜெப வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய மதில் கட்டப்படுகிறது எதற்காகனாக்கா ஒரு தேசத்தில் அதனுடைய தலைநகரம் தான் அந்த எருசலேம். அந்த தலைநகரம் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாக்கா அந்த முழு இஸ்ரவேல் தேசத்தையும் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ பிரான்ஸுக்கு நேராக யுத்தம் பண்ண வராங்கன்னு சொன்னாக்கா பாரிஸை பிடிச்சிட்டாங்க, பரியை பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாக்கா முழு பிரான்ஸை பிடிச்சிட்டாங்கிறது போல அர்த்தம். அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தலைநகரமாக இருக்கிறது எது? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உங்களுடைய எருசலேம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உங்களுடைய தலைநகரம். அப்போ சத்துரு தாக்க வரும்பொழுது உங்களுடைய விசுவாசத்தை தாக்குவான், தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை தாக்குவான், சபை கூடி வருதலை தாக்குவான், நீங்கள் தேவனை தேடுகிறதை தாக்குவான். ஏன்னு சொன்னாக்கா அதிலிருந்து உங்களை பலவீனப்படுத்தி விட்டாக்கா மற்ற எல்லா காரியங்களையும் அவன் சுலபமாக தொட்டு விடுவான். ஆனால் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மையுள்ள தேவன், என்னை ரட்சிப்பில் அழைத்திருக்கிற தேவன். ரட்சிப்பில் என்னை எதற்காகத்தான் அழைச்சிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாக்கா என்னை ரட்சித்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்காகத்தான் என்னை அவர் அழைத்திருக்கிறார். ஆகியனால் தான் நம்ம சபை கூடி நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஏன்னா இதுதான் அவருடைய சரீரமாகிய சபை. இங்கே வரும்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாகுகிறேன். அல்லேலூயா. அவருடைய மாம்சத்தின் மாம்சமாகவும் அவருடைய எலும்புகளின் எலும்பாகவும் நம்ம மாறுகிறோம். அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக வருகிறது, அவர் எனக்குள்ளாக இருக்கிறார், நான் அவருக்குள்ளாக இருக்கிறேன், என் வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த ஐக்கியம் அங்கே உண்டாகி விடுகிறது. மாத்திரம் அல்லாமல் அணு தினமும் ஜபத்தில் அவருடைய பாதத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் அவரை தேடி விடும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஐக்கியப்படுகிறீர்கள். அந்த ஐக்கியத்தை நீங்கள் தான் வளர்க்க வேண்டும். ஒரு ஆள் கூட நீங்கள் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு ஆள் கூட நீங்கள் ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கணும்னு சொன்னாக்கா என்ன பண்ணுகிறோம்?
அவங்க கூட பேசுகிறோம், அவங்களோடு கூட இணைந்து காரியங்களை நம்ம செய்கிறோம், நம்ம வந்து ஷேர் பண்ணி கொள்கிறோம், அவங்க சொல்லுகிறதை கேட்கிறோம், நீங்கள் சொல்லுகிறதை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறீர்கள். இதுக்கு பெயர் தான் ஐக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப். ஆமேன். அதுக்கு பேர் தான் அந்த ஐக்கியம். அப்போது இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் நான் எப்போ படுகிறேன்னு சொன்னாக்கா, நீங்கள் ஜெபத்திற்காக உங்களுடைய வீட்டில் நீங்கள் நேரத்தை கொடுத்து ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் நீங்கள் உட்காரும் பொழுது நீங்கள் இயேசுவோடு கூட ஐக்கியப்படுகிறீர்கள். ஆமீன். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம்? தேவனை துதிக்கிறோம், தேவனை பாடுகிறோம், அவருடைய வசனத்தை எடுத்து நம்ம வாசித்து தியானிக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ளுகிறோம். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து அவருடைய இரத்தத்தினால பாவங்கள கழுவப்படும்படிக்காக நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம், மற்றவங்களுக்காக நம்ம பரிந்து பேசுகிறோம், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நிறைந்து ஆவியில் நிரம்பி நம்ம பேசுகிறோம். உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமான சத்துருக்களை நம்ம வந்து விரட்டி அடிக்கிறோம். அவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்து காத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் செயல்படுவார்னு சொல்லிட்டு நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் அந்த ஐக்கியத்தை எனக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உண்டு ஆக்குகிறது. ஆமேன். இயேசுவோடு ஐக்கியம் உண்டாக்குகிறதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை. ஆமேன். அந்த வார்த்தையை நீங்கள் இப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் யாரை தான் பார்க்குறீங்க? அங்கே தமிழில் எழுதப்பட்டிருக்கிற, பிரெஞ்சில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்க்கல, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தையே நான் பார்க்கிறேன். அவரோடு கூட எனக்கு ஐக்கியம் உண்டாகி விடுகிறது. அப்போ அந்த வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் அப்படியாக ஜெபத்திற்காக அந்த நேரத்தை நீங்கள் கொடுத்து அவருடைய பாதத்தில் நீங்கள் வந்துவிடும் பொழுது தேவன் உண்மை உள்ளவராக இருந்து அவருடைய பிரசன்னத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுடைய பாரங்களை எல்லாம் அவர் சுமந்து கொள்ளுவார், உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார், உங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார். மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதுன்னு சொல்லி தம்முடைய சத்தத்தினால் உங்களோடு கூட அவர் பேசுவார். உங்களை அவர் தேற்றுவார், ஆலோசனை கொடுப்பார், சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அழித்து போடும்படிக்கு அவருடைய தந்திரங்களை எல்லாம் வெளிப்படுத்துவார், உங்களை வந்து தைரியப்படுத்துவார், விசுவாசப்படுத்துவார். அல்லேலூயா. அதில் என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஆராதனையில் வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்து உங்களுடைய சூழ்நிலைகளில் அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை அவர் துளிர்க்கும்படிக்காக பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து நீங்கள் உட்கார்ந்து இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சங்கீதம் 32:8 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காண்பிப்பேன். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்கிறது? கர்த்தர் எனக்கு போதிக்கணும், நான் வந்து எடுக்கக்கூடிய தீர்மானங்களில் கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும், இதை செய்ப்பா இதை செய்யாதப்பான்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறத நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிறது? அப்போ தேவன் நீங்கள் ஆசைப்படுறதை காட்டிலும் அதிகமாக தேவன் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன் மேலே என் கண்களை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்பதாக. அப்போ நான் தான் அதை விரும்ப வேண்டும், அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் நீங்கள் தேவனுடைய முகத்தை தேடி, ஆண்டவரே இதில் எப்படி செய்யணும், இந்த காரியத்தை எப்படி செய்யணும், இதில் எனக்கு ஒரு ஆலோசனையை கொடுங்க, இந்த தடைகளை எப்படி மேற்கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அன்றைக்கு ஜெபிக்கிற அந்த ஜெப நேரத்தில் தேவன் உங்களோடு கூட அவர் பேசுவார். அல்லேலூயா. அந்த ஜெப பழக்கத்துக்குள்ளே நீங்கள் ஒப்பு கொடுத்து கொண்டால் தான் அவர் உங்ககிட்ட என்னைக்காவது பேசும்போது, என்னைக்காவது பேசுறது கிடையாது, அவர் டெய்லி பேசுகிறார். ஆமேன். ஆனால் அந்த சத்தத்தை கேட்க கேட்க தான் உங்களுக்குள்ளே அந்த பழக்கம் வந்துவிடும். இந்த குரல் என்னோட ஆண்டவருடைய குரல், ஆமாம், இந்த குரல் சாத்தானுடைய குரல், இந்த குரல் என்னுடைய மாம்சத்திலிருந்து வரக்கூடிய குரல். அப்போ என் ஆண்டவருடைய குரலை நான் உறுதியாக பற்றி கொள்ளுவேன். இல்லையா, நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது, அவருடைய சத்தம் எனக்கு கேட்குறதே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே வாக்கு பண்ணுகிறார். அவருடைய சத்தத்தை தான் தேவன் வசனமாக எழுதி நமக்கு வேதமாக கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் படிக்க படிக்க அவருடைய குரல் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். இப்போ என்னுடைய குரலை குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு தடையாவது கேட்குறீங்க. ஆமீன். டெய்லியும் கேட்குற மாதிரி நாங்கள் ஒழுங்கும் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? டெய்லி நீங்கள் கேட்பீங்க. இப்போ நீங்கள் அந்த குரலை கேட்டு கேட்டு இந்த இடத்துல நம்ம 50 பேரும் ஒரே சமயத்தில் நீங்கள் நம்ம பேசுகிறோன்னு வச்சிங்களேன், ஒரே அளவில் 50 பேரை நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் வெளியிலேருந்து நீங்கள் வரும்பொழுது பாஸ்டருடைய குரல் இது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேரால் கண்டுபிடிக்க முடியும்? உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னாக்கா, என்னுடைய குரலை நீங்கள் கேட்டு 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 அவருடைய குரல் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க.
அதே போல தான் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நீங்கள் பைபிளை படிக்க படிக்க உங்களுக்கு தெரியும், இந்த நேரத்தில் இந்த இப்படி இப்படி ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு உண்டாகும். ஆமேன். ஒரு மெல்லிய சத்தம் உண்டாகும், ஒரு வழி நடத்துதல் உண்டாகும். ஆமேன். டக்குன்னு ஆண்டவர் அன்றைக்கி கூட ஒரு மகள் சொன்னாங்க பாருங்க, சாட்சி சொன்னாங்க, அற்புதமான ஒரு சாட்சி. பள்ளிக்கூடத்தில் அவங்க வந்து அந்த பாத்ரூம் டாய்லெட் கிட்ட அவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க. யாரோ வந்து பேரை சொல்லி கூப்பிட்றாங்களாம். அந்த மகள் அந்த இடத்த விட்டு இப்படி போனதுக்கு உடனே 2 நிமிஷத்தில் ஒரு பையன் அந்த இடத்துல வெறி பிடிச்சவன் பாருங்கள், கத்தி எடுத்து இன்னொரு பையனை குத்தி அங்கே பெரிய இது நடந்துருச்சு, தீமை அங்கே நடந்து விட்டது. ஆனால் தேவன் அந்த மகளுடைய காதில் கேட்கிற மாதிரி பேசியிருக்கிறார் பாருங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஆமாம், தேவன் பல விதங்களிலே அவர் பேசுகிறார். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1 19 வரைக்கும் அந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது, தாவீதும் அவனுடைய மனுஷரும் சிக்லாக்கில் தங்கி இருக்கிறாங்க. சவுல் ராஜாவுக்கு பயந்து அந்த இடத்துல தங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு அந்த தாவீதும் அவனுடைய மனுஷர்களும் அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அவங்க வருடத்துக்குள்ளர அமலேக்கியர்கள் வந்து அவருடைய மனைவிமார்கள், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ஆடு மாடுகளுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு அந்த இடத்தையே சுட்டெரித்து விட்டு போட்டுவிட்டு போயிட்டார்கள். இப்போ தாவீதும் அவனுடைய மனுஷர்களும் அங்கே வந்து பார்த்தாக்கா ஒன்றுமே இல்லை பாருங்கள், எல்லாமே சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களாம் தான் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? நாம் என்ன செய்வோமோ அதை தான் இன்றைக்கு தாவீதும் செய்தார். என்ன செய்தாங்க? எல்லாரும் ஓன்னு அழுகிறாங்க. தங்களுக்குள்ள பலன் இருந்த மட்டும் அவர்கள் அழுதார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அழுவாங்களா? நிச்சயமாக அழுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயம் வருமா? நிச்சயமாக வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கவலைப்படுவாங்களா? கண்டிப்பாக வரும். ஆமேன். நம்ம வந்து மரக்கட்டை கிடையாது, நம்ம வந்து கல் கிடையாது, இல்லை. நமக்கு அழுகை வரும். ஆமேன். நமக்கு பயம் வரும், நமக்கு வந்து சந்தேகம் வரும், நமக்கு வந்து குழப்பம் வரும், நமக்கு வந்து கவலை வரும். ஆனால் அது வந்து விடும்பொழுது அது அவர்களே சுமந்து கொண்டு இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியும் அது எங்கே இறக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி நடந்த உடனேயும் தாவீதோடு கூட இருந்த மனுஷர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, இந்த ஆளால் தான் எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவீதை முதல்ல கல்லெறிந்து நம்ம கொல்ல வேண்டும் சொல்லிட்டு எல்லாரும் கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கல் எடுத்து அடிக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, தேவனை தேடாதவர்கள். ஆமேன். நீங்கள் தேவனை நம்ம தேடாமல் இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனையை பார்த்துட்டாக்கா கல் தான் எடுத்து மற்றவர்களை அடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து விடுவோம். ஆனால் தாவீது அப்படிப்பட்டவன் கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அவன். தேவனை தேடுகிற ஒரு மனுஷன், தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு மனுஷன், தேவனுடைய சத்தத்தை அவன் அறிந்திருக்கிறவன். அவன் தன்னை கர்த்தருக்குள்ளாக அவன் திடப்படுத்தி கொண்டு 7வது வசனத்தை பாருங்க. தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்திலே கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்திலே கொண்டு வந்தான். அந்த ஏபோத்து என்கிறது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அது பற்றி விளக்கமாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆசாரியன் போட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அலங்கார வஸ்திரத்தில் அவனுடைய இந்த அந்த ஒரு ஏபோத்து மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு அங்கி மாதிரி, சின்ன ஒரு அங்கி மாதிரி அதை போட்டிருப்பாங்க. முன்னாடியும் பின்னாடியும் அதில் இருக்கும். அதில் தான் அந்த மார்பதக்கம் இருக்கும், அதில் அந்த தூரியம் உம்மி அப்படிங்கிற அந்த கற்கள்லாம் இருக்கும். சிம்பிளாக அது எதுக்கு அடையாளம் சொல்லி சொன்னாக்கா, நீங்கள் தேவனை தேடி அவரிடத்துல ஆலோசனையை கேட்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட தேவன் நமக்கு ஐக்கியத்தை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இப்போ தாவீது என்ன சொல்கிறார்? அந்த ஏபோத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, தேவனுடைய பிரசன்னத்தை அவன் ஜெபத்தில் தேடுகிறான். அல்லேலூயா. தேடிட்டு இப்போ 8வது வசனத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசிச்சிங்க? இந்த வசனத்தை பல தடவையும் வாசிச்சிருக்கிறீங்க, இப்பயும் வாசிச்சிருக்கிறீங்க. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எது என்னமோ நார்மலாக நடக்கிறது போல். எப்படி? ஆமாம், தாவீது போய் ஜெபிக்கிறாரு, தேவன்கிட்ட கேட்டாராம், தேவன் பதில் சொன்னாராம். நம்ம என்ன பண்ணுறோம்? அதை படிச்சுட்டு ஆமாம் பரவாயில்லையே, எனக்கு நடந்துங்கதா, நான் அப்படி பேசிக்கிறேன்னா, நான் கேட்கும்போது தேவன் எனக்கு பதில் கொடுத்துருக்கிறாரா? நம்ம என்ன நினச்சிடுறோம்? பைபிளில் இருக்குது, தாவீது கர்த்தர்கிட்ட பேசினார், கர்த்தர் தாவீதுகிட்ட பேசினார், மோசே தேவனிடத்தில் பேசினார், தேவன் மோசேகிட்ட பேசினார். அது என்னமோ நமக்கு என்னமோ ஒரு நார்மலாக இருக்கிறது போல். எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்கிறது? நீங்கள் கேட்டிங்களா? நீங்கள் பதில் பெற்றுக்கொண்டீங்களா? கர்த்தர் உங்ககிட்ட பேசினாரா? தாவீது கர்த்தரை நோக்கினாக்கா எங்கே நோக்கிறார்? அவர் ஜெபத்தில் நோக்குகிறார். சரி, அப்போ நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் வரும்போது நீங்கள் யாரை தான் நோக்குறீங்க? இப்போ யாரை தான் நீங்கள் பார்த்து நிற்கிறீங்க? கர்த்தரை நீங்கள் நோக்கி கொண்டிருக்கிறீங்க.
அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளார இதுதான் முதல்ல நீங்கள் ஆரம்பித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது அவன் வந்து கர்த்தரை நோக்கி கேட்கிறான். நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறோமா? நமக்கு வந்து ஜெபத்தை அதை அந்த பாரத்தை அப்படி இறக்கி விட்டுட்டு அது என்ன கேட்டாரா கேட்கலையா, நடந்ததா நடக்கலையா, பதில் சொன்னாரா பதில் சொல்லலையா, ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அதை இறக்கிட்டு நம்ம பாட்டு நடையே கட்டிடுறோம். ஆமீன் எப்போ சொல்லுவோன்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறோம். நம்ம அந்த ஜெபத்தை எப்படி ஆக்கி விடுகிறோன்னு சொன்னாக்கா, தாவீது ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கலை, நம்ம ஜெபம்னு சொல்கிறோமா அப்படி ஜெபிக்கலை. அவன் தாவீது கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறான், கர்த்தரிடத்தில் கேட்கிறான். இப்போ கேள்வின்னாக்கா பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அப்போ அதுக்கு நிறைய விசுவாசம் இருக்கணும். என்ன விசுவாசம் இருக்கணும்? தேவன் என்கிறவர் உண்மையாக இருக்கிறார், என்னை ஜெபிக்கும்படிக்கு சொன்னவர் அவர் தான், அவருக்கு சர்வ வல்லமை இருக்கிறது, என்னை அவர் அன்பு செய்கிறார், நான் ஜெபித்தால் அவர் கேட்பார், நான் ஜெபித்தால் அவர் எனக்கு பதில் கொடுப்பார். இப்படி ஒரு சில காரியங்கள் எல்லாம் நம்ம விசுவாசத்தில் வைத்து கொண்டு இருக்கும் பொழுது இப்போ தாவீது கேட்கிறார், ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் பிடிப்பேனோ என்று சொல்லிட்டு அவன் கேட்டான். கேட்டுட்டு இப்போ கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறார். நான் இருக்கிறேன்னா பாருங்க இல்லையா, நான் அதுக்காக பொறுமையாக காத்து கொண்டு இருக்கிறனால அது கர்த்தர் என்கிட்ட இந்த காரிய விதமாக என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா? எதிர்பார்ப்பு இல்லை. நானே தீர்மானங்கள் பண்ணி கொள்ளுகிறேன், நானே யூகித்து கொள்ளுகிறேன், நானே காரியங்களை யூகித்து கொள்ளுகிறேன். இல்லை நான் வந்து ஜெபத்தில் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குருட்டாட்டமாக நம்ம வந்து விடுகிறோம். ஆனால் இவனுக்கு இருக்கிற பிரச்சனை சீரியஸான பிரச்சனை. அல்லேலூயா. கர்த்தர் பேசினால் ஒழிய இதில் காரியம் நடக்காது. கர்த்தர் என்னை வழி நடத்தணும், கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தணும். ஆமேன். அப்போது கர்த்தர் பதில் சொல்லுகிறார் என்று கேட்டதற்கு அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எப்படி பாஸ்டர் தாவீதுக்கு மட்டும் அது ஆண்டவர் இவ்வளோ தெளிவாக பதில் கொடுத்தாரு? இல்லையா, எழுதி வைக்கிற அளவுக்கு அவர் வந்து பதில் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னாக்கா, அவனுடைய ஒவ்வொரு அனுதின அனுபவம் இது தாவீதுக்கு. அல்லேலூயா. அனுதினமும் அவன் வந்து தேவனை துதிப்பான், தேவனை பாடுவான். அல்லேலூயா. வசனங்களை தியானிப்பான், கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் யோசித்து பார்ப்பான். ஆமேன். கர்த்தரிடத்தில் பேசட்டும்னு சொல்லிட்டு செவியை அவன் திறந்து வைத்திருப்பான். ஆமேன். அப்போ நமக்கு இன்னும் அதிகமாக தேவன் இப்போ உதவி செய்திருக்கிறார். எனக்கு வசனத்தை கையில் எழுதியும் கொடுத்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாரையும் அவர் வைத்து விட்டார். ஆமேன். அப்போ என்னுடைய ஜெபத்தில் தேவன் என்னோடு பேசுவார். இன்றைக்கு உங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களை நடத்தும்படிக்காக தேவன் உங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இது ஏதோ இந்த பிரச்சனையான இந்த நேரங்களில் மாத்திரம் நான் தேவனுடைய வழிநடத்துதலை தேடணும், தேவனுடைய சத்தம் எனக்கு தேவை, அவருடைய ஆலோசனை எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. மாறாக எனக்குள்ள அவர் பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறதே என்னை அவர் வழி நடத்துவதற்காகத்தான். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில் நடத்துவார். நான் இடதுபுறமோ வலதுபுறமோ சாயும் பொழுது இல்லை இதில் நட அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துவார், சத்தியத்தில் நடத்துவார். துன்மார்க்க பாதத்தில் நடக்க மாட்டார், பாவ வழிகளில் நடக்க மாட்டார். துன்மார்க்க அந்த பாவ கிரியைகள் துணிகரமான காரியங்களில் தேவன் என்னை நடத்த மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய வழிகளில் என்னை நடத்துவார். துன்மார்க்கமான காரியங்களில் நான் நடக்கிறேன்னு சொன்னாக்கா அது பரிசுத்த ஆவியினர் கிடையாது, அது வேற ஏதோ ஆவி. பாவ காரியங்களை நான் போய் கொண்டிருக்கிறேன்னாக்கா அது வந்து பரிசுத்த ஆவியினர் கிடையாது, அது வேற ஆவி. சபைக்கு வந்து நான் ஆராதிச்சுட்டு போயிட்டு நான் தீமையான காரியங்களை துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறேன்னு சொல்லி சொன்னாக்கா தேவன் அல்ல, அது அசுத்த ஆவியனை நடத்துகிறது. அப்போ என்னை நீதியின் பாதையில் நடத்தும்படிக்காக தேவன் இன்றைக்கு என்னை கரம் பிடிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மாத்திரம் கிடையாது, நிறைய நேரத்தில் அந்த பிரச்சனை நேரத்தில் அந்த பள்ளத்தாக்கில் நடக்கும்பொழுது நம்ம தேவனை தேடுவோம். தேவன் என்னோடு கூட பேசணும், தேவன் ஊழியக்காரன் மூலியமாக பேசணும், வசனத்திலிருந்து பேசணும், உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கிறோம், அவருடைய வழி நடத்துதல் வேண்டும், கண்டிப்பாக வேண்டும். ஆமீன். பள்ளத்தாக்கில் இருளான பாதையில் போகும்பொழுது கர்த்தருடைய வழி நடத்துதல் நமக்கு வேண்டும், அவருடைய ஆலோசனைகள் வேண்டும். அவர்கிட்ட தாவீதை போல ஜெபித்து ஒரு அந்த பாருங்கள் மனைவி பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிடறாங்க. இப்போ வந்து பின்தொடர்ந்து போகணுமா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெபிப்பாங்க யாராவது? நீங்கள் ஜெபிப்பீங்களா? ஜெபிக்க மாட்டோம். இவனே பெரிய யுத்த வீரன் பாருங்க, எட்ரா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரம் மடமன்னு புறப்பட்டு போயிடுவான். ஆனால் மனைவி பிள்ளைகளை பிடித்து கொண்டு போயிருக்கிறாங்க. இவன் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. சரி, அப்போ பள்ளத்தாக்கில் நம்ம நடக்கும்பொழுது நம்ம கர்த்தருடைய வழிகளை தேடுகிறோம். ஆனால் நான் சொல்லுவேன்,
பள்ளத்தாக்கில் நீங்கள் கர்த்தரை தேடுகிறதை காட்டிலும் நீங்கள் மலை மேலே உயர ஸ்தானங்களில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தருடைய சத்தம் இன்னும் அதிகமாக தேவை. கர்த்தருடைய வழி நடத்துதல் இன்னும் அதிகமாக உங்களுக்கு தேவை. எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க, எப்படி பிரதர் இருக்கிறீங்க? சவா எல்லாம் நல்லாகுது. என்ன நல்லாகுது? வேலை நல்லாகுது, படிப்பு நல்லாகுது, பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, பண பிரச்சனை இல்லை, சரீர பிரச்சனை இல்லை, நல்லா ஓடுது வண்டி நல்லா ஓடுது. அப்போ தான் வேண்டும் கர்த்தர் இன்னும் அதிகமாக. ஆமேன். ஏன் தெரியுமா? வண்டி டமக்குன்னு இருக்கும்பொழுது கர்த்தர் வந்து அதிகமாக தேவை. அதுலேருந்து நம்மை வெளியில் கொண்டு வந்துடுவார். ஆனால் வண்டி நல்லா ஓடுது, பள்ளத்தாக்கில் ஓடும்பொழுது கர்த்தர் தேவை. ஆனால் அதை விட அதிகமாக எல்லா காரியங்களும் நல்லா நடந்து கொண்டு இருக்கும்பொழுது தான் இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வழிகளை நீங்கள் தேட வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனை எனக்கு வேண்டும், கர்த்தருடைய சத்தம் எனக்கு வேண்டும். இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவோன்னு சொன்னாக்கா தேவனை நம்ம அசட்டை பண்ணி விட்டுடுவோம். அநேகருக்கு தனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாக்கா மற்றவங்க பிரச்சனைகளெல்லாம் போயிட்டு தலைவிட்டு கொள்வாங்க. ஏன்னாக்கா தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தங்களுக்கு பிரச்சனை இருக்கும்பொழுது தாழ்த்து கொள்வாங்க, உபவாசம் இருப்பாங்க, அழுவாங்க, ஜெபிப்பாங்க. அதெல்லாம் பள்ளத்தாக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாக்கா எல்லாருடைய பிரச்சனையும் போயிட்டு தலையிட போய்விடுவார்கள். மிஞ்சின காரியங்களில் நான் தலையிட மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் தாவீது சொல்லுகிறார். அதனால தான் அவன் ஆடு மேய்க்கும் போது தான் கர்த்தரை தேடினான், அரண்மனையில் இருக்கும்போது தான் கர்த்தரை தேடினான், அரண்மனையை விட்டு கீழே தள்ளின பிறகும் கூட அவன் கர்த்தரை தேடினான். எப்பொழுதும் கர்த்தரை அவன் தேடினான். எத்தனை பேருக்கு இது புரியுது? ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்குதுன்னு சொன்னாக்கா பரவாயில்லையே, ரொம்ப நல்ல புள்ள, நம்ம வந்து கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக நடக்கிறது போல், நம்ம வந்து அவங்கள மாதிரி இல்லை இவங்கள மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேட்டுமை பெருமைகளுக்குள்ளாக நம்ம ஆகிவிடுவோம். ஆனால் அந்த நேரத்தில் தான் எனக்கு கர்த்தருடைய சத்தம் இன்னும் அதிகமாக வேண்டும். அதுதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் வழி நடத்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தணும். பள்ளத்தாக்கிலையும் உன்னை நடத்துவார், உயரமான மலைகளிலும் உன்னை நடத்துவார், இருளான காரியத்தில் நடத்துவார், நீ வெளிச்சத்தில் நடக்கும் போதும் உன்னை நடத்துவார், நீ சோர்ந்து போயிருக்கும் போதும் நடத்துவார், நீ சோர்வு இல்லாமல் நல்ல உற்சாகமாக இருக்கும் பொழுதும் உன்னை நடத்துவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். அந்த மாதிரி நடத்தி உங்களுடைய சுக வாழ்வை அவர் துளிர்க்கும்படிக்காக செய்வார். அல்லேலூயா. கரங்களை பலமாக தட்டுங்க. ரெண்டாவதாக ஏசாயா 58:11 நம்ம வாசித்தோம். ரெண்டாவதாக மகா வறட்சியான காலங்களிலேயும் கர்த்தர் உன்னை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. அதாவது நம்மை சுற்றிலும் வறட்சியான காரியங்கள் இருக்கலாம், அந்த சோர்வான காரியங்கள் இருக்கலாம், புயல்கள் வீசிக்கொண்டு இருக்கலாம், அல்லது வந்து எதிர்ப்புகள் சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆத்துமாவை தேவன் திருப்தி படுத்திட்டார்னு சொன்னாக்கா உங்களுடைய சுக வாழ்வை தேவன் துளிர்க்க பண்ணுகிறார்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆமேன். ஒரு சிலர் வந்து சொல்ல கேட்டிருக்கிறேன், பாஸ்டர் இந்த மாதிரி ஒரே போராட்டமாக இருக்கிறது, ஆனால் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார், கர்த்தருக்குள்ளாக நான் உறுதியாக இருக்கிறேன், என்கிட்ட தரிசனத்தின் மூலியமாக பேசுகிறார், வசனத்தை கொண்டு பேசுகிறார், கர்த்தர் என்னை நடத்துகிறாரு, இந்த பிரச்சனை இன்னும் மாறாது போல இருக்கிறது, ஆனால் என்னுடைய ஆத்துமா கர்த்தருக்குள்ளாக திருப்தியாக இருக்கிறது. 3 யோவான் 1:2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். என்ன சொல்றாரு? உன்னுடைய ஆத்துமா வாழ்ந்திருக்கிறதுன்னு சொன்னாக்கா நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து நீ சுகமாக இருப்ப. ஆமீன். அந்த ஆத்துமாவில் இளைப்பாறுதல், சமாதானம், அந்த ஒரு நிம்மதி, அந்த ஒரு திருப்தி உங்களுடைய ஆத்துமாவில் உண்டாயிருக்கிறதுன்னு சொன்னாக்கா உங்களுடைய மற்ற காரியங்கள் எல்லாமே சுமூகமாக இருக்கும். அந்த ஆத்துமா வாழாமல் இருக்கும் பொழுது உங்களை அரண்மனையில் உட்கார வச்சாலும் உங்களுக்கு ஒரு திருப்தி உண்டாகாது, உங்களுக்கு ஒரு நிறைவு உண்டாகாது. அப்போ அந்த வசனம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்பதாக. அப்போ அந்த ஆத்துமாவை எப்படி வாழ பண்ணுகிறது? ஏன்னா ஆத்துமா வாழ்ந்துட்டாக்கா எல்லாமே சுகமாக இருக்கிறது, அதான் வந்து சுக வாழ்வு. ஆமீன். ஆத்துமா வாழ்ந்துருச்சுன்னு சொன்னாக்கா என்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கிறதுன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. அப்போ அந்த ஆத்துமாவை எப்படி வாழ வைக்கிறது சொன்னாக்கா, எப்படி வாழ வைக்கிறது ஆண்டவரே சொல்லிட்டு இயேசுக்கிட்ட நீங்கள் போய் கேட்டாக்கா என்ன சொல்லுவார்? முதல்ல ஆண்டவர்கிட்ட போயிட்டு எப்படி உபவாசம் இருக்கணும்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லிக் கொடுப்பார்? ஃபஸ்ட்டு எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். சரியா? அப்போ என் ஆத்துமா எப்படி வாழ வைக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டாக்கா முதல்ல என்னத்தை தான் சொல்லிக் கொடுப்பாரு, உன் ஆத்துமா எதனால் சாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போது அந்த ஆத்துமா எப்போ சாகிறது? ஏசாயா 58:11 வசனத்தில் தான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை 5 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதன் மூலியமாகத்தான் 8வது வசனத்தில் இருக்கக்கூடிய சுக வாழ்வை என்னுடைய வாழ்க்கையில் துளிர பண்ணுகிறார். ஆமீன்.
இந்த ஆவிக்குரிய மனுஷனை அவர் வழி நடத்தி அந்த மாதிரி சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிறார். இப்போ என்னுடைய ஆத்துமா மனுஷனை அவர் வாழச் செய்து என்னுடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும், இதுதான் தேவனுக்கு பிரியமான உபவாச ஜபம் என்கிறதாக தேவன் அந்த பகுதியில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதனுடைய விளைவு தான் உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்பதாக. அப்போ 11வது வசனத்தில் நம்ம வாசித்தோம், உன்னுடைய ஆத்துமாவை நான் திருப்தி ஆக்குவேன், உன்னுடைய ஆத்துமா வாழும் பொழுது உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்குன்னு சொல்லும் பொழுது, இந்த ஆத்துமாவை மரணத்துக்குள்ளாக ஆக்குகிறது எது? சாத்தான் கொண்டு வரக்கூடிய நுகத்தடிகள், சாத்தான் கொண்டு வரக்கூடிய பாவ பிணையல்கள், சாத்தான் கொண்டு வரக்கூடிய அக்கிரம கட்டுகள் இல்லையா? இவைகள் தான் அந்த மனுஷனுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு நேராக நடத்துகிறது. யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் அங்கே சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட நம்ம அந்த பாவ காரியங்களில் கவனமாக இல்லாமல் இருப்போம்னு சொன்னாக்கா சாத்தான் விரிக்கக்கூடிய அந்த வலைகளில் அவர்கள் சிக்கிக்கொள்ளுவார்கள். அப்போ அந்த உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாருங்க. உடனே நமக்கு டென்ஷன் வரும், உடனே நமக்கு கோபம் வரும், ஒரு சரியான தீர்மானத்தை நம்ம எடுக்க முடியாது. குழப்பமான ஒரு வாழ்க்கையில் இருக்கும். எல்லாமே ஒரு மாதிரி மந்தமாக, எல்லாமே ஒரு புகை மண்டலத்தை போல இருக்கிறதுன்னு சொன்னாக்கா ஆத்துமாவில் பாவக்கரை அடைந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். உபவாச ஜபத்திற்கு ஏன் வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த உபவாச ஜபத்தில் நம்முடைய ஆத்துமாவை நம்ம தாழ்த்துகிறோம், அந்த ஆத்துமாவை நம்ம உபத்திரவப்படுத்துகிறோம், அந்த ஆத்துமாவை தேவன் ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு அந்த பாவங்களை எல்லாம் எடுத்து போடும்படிக்காக நம்ம கேட்கிறோம். அப்போ 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உடைய தேவன். தம்முடைய பிள்ளைகள் அந்த பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடாது. அது சுமக்க சுமக்க இருதயம் கடினமாக அது ஆகிவிடும். அப்போ இந்த பாவ மூட்டையை நம்ம என்ன பண்ணிடுறோம்? தேவனுடைய பாதத்தில் இறக்கி வைத்து விடும்பொழுது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. அப்போ உங்களுடைய ஆத்துமா வாழும். ஆமேன். 2வது, ஆத்துமா எப்போ வாழுகிறது அப்படின்னு சொன்னாக்கா, பாவ பாரத்தை இறக்கும் போது மாத்திரம் கிடையாது. உங்களுடைய பயங்கள், குழப்பங்கள், கவலைகள், இந்த உலகம் சார்ந்த அந்த காரியங்கள், இந்த பாரத்தை நீங்கள் சுமக்க தேவையில்லை. இதை நீங்கள் இறக்கி வைத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆத்துமா வாழும். ஆமேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால வேண்டுதலினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எத்தனை பேர் தெரியப்படுத்திட்டீங்க? உங்களுடைய எத்தனை பேர்கிட்ட அந்த பார மூட்டை இருக்குது? அந்த அதாவது உலக கவலை, போராட்டங்கள், பிரச்சனை என்ற மூட்டை எத்தனை பேருக்கு இருக்கிறது? அது எத்தனை பேர் ஜபத்தினால இறக்கி வச்சிட்டீங்க? ஆமாம், இந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஓகே. இந்த அளவுக்கு நம்ம விடுவோம். ஆமாம், நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருதயத்தில் பாரத்தை சுமக்கக்கூடாது, அந்த பாரத்தை நம்ம இறக்கி வைத்து விட வேண்டும் சொல்லிட்டு ஜபத்தில் இறக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுகிறோம்? திரும்ப போகும்போது அந்த மூட்டையை சுமந்து கொண்டு போய்விடுகிறோம். ஆனால் அந்த இறக்கி வச்சு விடும்பொழுது ஒன்று நடக்குதுன்னு அங்கே சொல்லுது. அது நடக்குதா எனக்கு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். என்ன நடக்கிறது? அப்படி பாரத்தை நான் இறக்கி வைத்து விடும்போது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதுதான் எனக்கு நடக்கிறது இல்லை. 6வது வசனம் எனக்கு நடக்கிறது இல்லையா? அவருடைய பாதத்தில் பாரத்தை நான் இறக்கி வச்சுட்டேன், ஜபத்தை எல்லாம் நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே, ஆனால் எனக்கு அந்த சமாதானம் ஏன் வரல? ஏன் எனக்கு அந்த சமாதானம் வர மாட்டேன்? ஜெபிச்சேன், ஏன் சமாதானம் வர மாட்டேங்கிறதுன்னு சொன்னாக்கா, ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறீர். அப்போ நான் ஜபத்தில் அந்த என்னுடைய பாரத்தை நான் இறக்கி வைத்தேன் தான், ஆனால் தேவன் மேலே நான் விசுவாசம் வைக்கலை, தேவனை நான் நம்பலை, தேவனை நான் உறுதியாக பிடித்து கொள்ளலை. என் ஜபத்தை தேவன் கேட்டுட்டாரு, என் சார்பில் அவர் செயல்படுகிறாரு, என்னை அதிகமாக அவர் அன்பு செய்கிறாரு, அவர் இந்த பிரச்சனையை மாற்ற சர்வ வல்லமையுடைய தேவன், வாக்குத்தத்தத்தை பண்ணியிருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ள தேவன். அப்படி என்கிறத நான் விசுவாசிக்காமல் நம்பாமல் என்ன பண்ணிட்டேன்? பாரத்தை இறக்கி வைக்கணுன்றதுக்காக சும்மா என்னுடைய வாயிலிருந்து சத்தத்தை நான் சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். அந்த பாரத்தை நான் தான் சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆனால்
அவரை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன். அவரையே நம்பி இருக்கும் பொழுது பூரண சமாதானத்துடன் தேவன் அவனை காத்து கொள்கிறார். அல்லேலூயா. 122:7 சொல்லுகிறது, கர்த்தாவே உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் அந்த சமாதானம் இறங்கி வருவதாக, என்னுடைய குடும்பத்தில் அந்த ஆரோக்கியம் இறங்கி வருவதாக, சுகம் இறங்கி வருவதாக. அதற்காக நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரத்தை நீங்கள் இறக்கி வச்சிடும் பொழுது வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீங்க, வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிப்பீங்க. என் தேவன் சர்வ வல்லமை உடையவர் என்கிறத நீங்கள் விசுவாசிப்பீங்க. அல்லேலூயா. அப்போ அந்த சமாதானம் உடைய இருதயத்தில் இறங்கி வந்துவிடும், உங்களுடைய ஆத்துமா வாழும். அப்போ முதலாவது பாவ பாரத்தை இறக்கி வைக்கிறேன், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவுகிறது. ரெண்டாவது பிரச்சனைகள் என்கிற அந்த பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேன், தேவ சமாதானம் என்னை நிரப்புகிறது. மூன்றாவது அந்த ஆத்துமா எப்போ வாழும்னு சொன்னாக்கா, தேவனுடைய வார்த்தையினால் உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் போஷிக்கும் பொழுது தான். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலையும் பிழைப்பன். அதான் காலையில் பைபிள் படித்தேன் பாஸ்டர், அது கிடையாது. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது கிடையாது. இந்த வேதம் முழுவதும் லோகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது, தேவனுடைய பூரணமான வெளிப்பாடு. இது நீங்கள் படித்து கொண்டே இருக்கும் பொழுது அதிலிருந்து நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைக்காக தேவன் அன்றைக்கு ஒரு வசனத்தை உணர்த்துவார். அதுக்கு பேர் தான் ரேமா. ஆமேன். அதுதான் உங்களுடைய குறிப்பிட்ட பிரச்சனைக்காக அன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறது. ரேமா சொல்லுங்க, ரேமா. அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஜெபத்தில் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கணும். அதுதான் தாவீது பெற்றுக்கொண்டார். ஆமேன். ரேமாவை தான் பெற்றுக்கொண்டார். என்னை என்ன பண்ணி விடுகிறது, என்னுடைய ஆத்துமாவை பலப்படுத்தி வாழ பண்ணி விடுகிறது. அப்போ அந்த ரேமாவை பெற்றுக்கொள்ளனாக்கா இந்த லோகோஸை டெய்லி படிக்கணும். அப்போ தானே அந்த குரல்லாம் கேட்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ தானே தேவன் அதிலிருந்து என்னோட கூட அவர் பேசுவார். அற்புதமான ஒரு உதாரணம் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் அன்னாளை குறித்து அறியாத கிறிஸ்தவர்களே கிடையாது பாருங்க. அந்த அன்னாள் அந்த பிள்ளை பாக்கியத்திற்காக அவள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாள். அவளுடைய வீட்டில் இருக்கிற சக்கலத்தை அவளை நிந்தித்து கொண்டு பரியாசம் பண்ணி கொண்டு மன மடிவாக ஆக்கி கொண்டு அவளை வேதனைக்குள்ளாக ஆக்கிவிட்டாள். அவளுடைய வாழ்க்கையே கசந்து போனது போல் அவள் ஆகிவிட்டாள். இப்போது தேவனுடைய ஆலயத்துக்கு உபவாசத்தோடு கண்ணீரோடு பொருத்தனையோடு தன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் அவருடைய இருதயத்தை ஊற்றுகிறாள். ஆலயம் எதுக்குங்க? ஆலயம் நம்முடைய இருதயத்தை ஊற்றுகிற இடம். 48வது சங்கீதம் 14வது வசனம் தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆனால் அங்கே வரக்கூடிய 9வது வசனம் சொல்லுகிறது, தேவனே உம்முடைய ஆலயத்தின் நடுவில் உம்முடைய கிருபையை நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் தேவனுடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் நீங்கள் ஊற்றி விடுவீர்கள். அதைத்தான் அன்றைக்கு அன்னாள் செய்தால் பாருங்க. செய்த பொழுது தேவன் தம்முடைய ஊழியக்காரனிடத்திலிருந்து வசனத்தை கொண்டு அவளோடு கூட அவர் பேசுகிறார். 1 சாமுவேல் 1:17 வாசித்து பாருங்க. அந்த ஆசாரியன் அந்த அன்னாள்கிட்ட சொல்கிறான், நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டின உம்முடைய விண்ணப்பத்தின்படியே உனக்கு அவர் தந்தருளுவாராக. இந்த வசனம் வந்த பொழுது அது அவள் அப்படியே உறுதியாக பிடித்து கொண்டாள். அல்லேலூயா. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். நன்றி செலுத்தி விட்டு அவள் சொல்லுகிறாள் பாருங்க, அதுக்கப்புறம் அவள் துக்க முகமாகவே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவள் வீட்டுக்கு புறப்பட்டு சென்று நல்ல வயிறு ரொம்ப அவள் நல்லா சாப்பிட்டாள். சாப்பிடுகிறது விசுவாசம். ஆமேன். எனக்கு அவ்வளோ துக்கத்தோடு பட்டினியாக இருந்தா பாருங்க, உபவாசத்தில் இருந்தா. இப்போ நான் இருதயத்தை ஊற்றின தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பினார். என்னுடைய ஆத்துமா பலனடைந்தது. இன்னைக்கு எத்தனை பேருடைய ஆத்துமா பலனடைந்து கொண்டிருக்கிறது? உங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்தும்படிக்காக தேவன் வசனத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். அந்த சமாதானம், அந்த விசுவாசம், அந்த உறுதி உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னு சொன்னாக்கா வார்த்தை சொல்லுறது, கர்த்தர் அன்னாள் மேலே மனம் இறங்கினார், அவளுக்கு அற்புதம் செய்தார், ஆசீர்வாதமான பிள்ளையை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அந்த வார்த்தை வந்தபோது அன்னாளுக்கு பிள்ளை உண்டாகிருந்தா இல்லை, ஆலயத்தில் தான் இருக்கிறா. ஆலயத்தில் பலன் அடைஞ்சிட்டு வீட்டுக்கு போனா இன்னும் பிள்ளை 9 மாதம் கழித்து தான் பிறக்க போகிறது. ஆனால் அவள் உறுதியாக ஆகிவிட்டாள். அப்போ அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் மகா வறட்சியான காலங்களிலும் கூட உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். உங்களுடைய ஆத்துமா திருப்தியாக இருக்கிறதுன்னு சொன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையை தேவன் சுக வாழ்வாக துளிர்விட பண்ணுகிறார்னு சொல்லிட்டு அர்த்தம். உங்களுடைய ஆத்துமாவில் சஞ்சலமும் தவிப்பும் பயமும் இருக்கிறதுன்னு சொன்னாக்கா எனக்கு ஒன்றும் தேவன் மேலே விசுவாசம் உண்டாகவில்லை,
எனக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற சமாதானம் இன்னும் இறங்கி வரவில்லை, அவருடைய வார்த்தையை நான் இன்னும் உறுதியாக பிடித்து கொள்ளவில்லை. ஆனால் நான் அதை உறுதியாக பிடித்து கொண்டு என் ஆத்துமாவை தேவன் திருப்தி படுத்திட்டார்னு சொல்லி சொன்னாக்கா நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளலாம், என்னுடைய சுக வாழ்வை தேவன் துளிர்க்க பண்ணுகிறார். சரி, மூன்றாவது எதை செய்து என்னுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுகிறார்? உன்னுடைய எலும்புகளை அவர் நினமுள்ளதாக ஆக்குகிறார் சொல்லிட்டு அந்த வசனத்தில் எலும்புகளை நினமுள்ளதாக ஆக்குகிறார். அந்த நினம் சொன்னால் தெரியுதா? எத்தனை பேருக்கு தெரியுது? நினம் சொன்னாக்கா எலும்புக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு, அதாவது போன் மேரோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ரத்தம் எங்கே உற்பத்தி ஆகிறது? இருதயத்தில் கிடையாது, உங்கள் எலும்புகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நினத்திலிருந்து தான் உங்களுடைய ரத்த அணுக்கள் உருவாகுகிறது. பிளட் செல்ஸ் எங்கேருந்து உருவாகிறது? எலும்பில் இருக்கக்கூடிய அந்த போன் மேரோ, அதில் தான் ரத்தம் உருவாகிறது. இருதயம் வெறும் பம்ப் பண்ணுற ஒரு ஆர்கன் தான். சரி, அப்போது அது ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு சொன்னாக்கா முழு சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கிறது. அந்த சரீரம் பாதிக்கப்பட்டு விடும் பொழுது, அந்த சரீரத்தில் வியாதி வலிகள் நோய்கள் வந்து விடும் பொழுது தான் வேறு எது இருந்தாலும் எனக்குள்ள அந்த சுக வாழ்வு இருக்கிறது போல் எனக்கு அந்த ஒரு உணர்வே வருவதில்லை, வாழ்க்கையே கசந்து போய்விடுகிறது. ஆனால் தேவன் என்னுடைய எலும்புகளை புஷ்டி உள்ளதாக ஆக்கி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்னுடைய ஆரோக்கியத்தை அவர் பலப்படுத்தி என்னுடைய சுக வாழ்வை அவர் துளிர்க்க பண்ணுகிறார். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருடைய ஆரோக்கியத்தையும் பலப்படுத்தி உங்களுடைய சுக வாழ்வை அவர் துளிர்க்கும்படிக்காக பண்ணுகிறார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7-8 அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். ஆமேன். என்ன சொல்றாரு? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? நீ உன்னையே புத்திமான்னு சொல்லிட்டு நீ உன்னை நினைத்து கொள்ளாக, மாறாக அதுக்கு பதிலாக கர்த்தருக்கு நீ பயந்து தீமையை விட்டு விலகு. எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், நான் அதுவாக இருக்கலாம், நீ இதுவாக இருக்கலாம், நீ எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், நீ எவ்வளோ வேணால் படிச்சிருக்கலாம், எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கலாம், என்ன சாதிச்சிருக்கலாம், நீ உன்னை ஞானி என்று எண்ணாத, நீ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஹல்லேலூயா சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படி. அதையும் எதையும் கனெக்ஷன் பண்ணுறாரு பாருங்க. அது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் பொழுது அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். ஆமீன். கீழ்ப்படிதல் என்கிறது பல ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணுகிறது. ஆனால் அதில் ஒன்று முக்கியமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய சரீரத்தில் தேவன் ஆரோக்கியத்தை பலத்தை அவர் கட்டளையிடுகிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் நாகமான் என்கிற அந்த சீரியா தேசத்து படைத்தலைவன் ஒருத்தன் இருக்கிறான். ரொம்ப பராக்கிரமசாலியான மனுஷன், பல யுத்தங்களை அவன் ஜெயித்து இருக்கிறான். ஆனால் அவனுக்கு குஷ்டரோகம். என்ன வியாதி இருக்கிறது? சரீரம் முழுவதும் அவனுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது. இப்போ அவனுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய இஸ்ரேல் தேசத்து பெண்ணு, வேலைக்காரி, சின்ன பெண்ணு பாருங்கள், இவ்வளோ பெரிய பெண்ணு தான். அவள் சொல்கிறா, அவள் சொல்லி, எங்கள் தேசத்தில் இஸ்ரேல் தேசத்தில் எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரரை போய் நீ சந்திச்சேன்னு சொன்னாக்கா அவருடைய குஷ்டரோகத்தை உன்னை விட்டு நீக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பெண்ணு சொன்னதுக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு அவனுடைய தேசத்திலிருந்து புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்துக்கும் வந்தான். அப்போ அவன் என்ன எண்ணிக்கொண்டு வரான்னு சொன்னாக்கா, நான் எலிசாவை போய் தேவனுடைய ஊழியக்காரனை பார்த்தாக்க தேவனுடைய ஊழியக்காரன் அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு இவனுடைய குஷ்டரோகத்து மேலே கையை வச்சு தடவி அந்த விதமாக குஷ்டரோகத்தை சுகமாக்குவார்னு சொல்லிட்டு, நான் நினைக்கிற மாதிரி தேவன் எனக்கு செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஆமேன். அவர்கிட்ட 1000 வழிகள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அங்கே சுகம் உண்டாகி விடுகிறது, ஆரோக்கியம் உண்டாகி விடுகிறது, குஷ்டரோகம் அங்கே நீங்கி போய் விடுகிறது. அல்லேலூயா. அப்போ அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாக்கா, எலிசா என்ன பண்ணிட்டாரு, நீ புறப்பட்டு போய் யோர்தானில் போயிட்டு 3 தடவை 7 தடவை முழுகு, அப்போ உன்னுடைய குஷ்டரோகம் சுகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. நாகமானுக்கு வந்தது பாருங்கள் கோபம். அவர் முறுக்கிக்கிட்டு போயிட்டார். ஆமீன். இவர் என்ன பெருசாக பெரிய ஊழியக்காரராகும், நான் நீ என்னை தொட்டி என்னை சுகமாக்குவேன்னு சொல்லி பார்த்தேன், என்னை போய் யோர்தானில் போய் நீ இறங்கு, தண்ணியில் போய் முழுகு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகமான் என்ன பண்ணிட்டாரு, முறுக்கிக்கிட்டு அவருடைய தேசத்துக்கு போகிறார். திரும்பி ரிட்டன் போயின்னு இருக்கிறார். போகும்பொழுது இந்த நாகமானுடைய வேலைக்காரன், அந்த நாகமானுடைய வேலைக்காரனுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஞானமுள்ள வேலைக்காரன். அவன் சொல்கிறான், இங்கே பாருங்கள் எஜமான் நெல்லு, என்ன சொன்னார் அவர் உன்னை? ஊழியக்காரு உன்னை என்ன சொன்னார்? என்ன பெருசாவே சொல்லிட்டாரு? அவருக்கு என்ன அரண்மனையை கட்டி கொடுக்க மாட்டேங்க அவன்கிட்ட கேட்டார் இல்லையா? இல்லை தலைக்கீழே 7 நாள் நில்லுன்னு சொல்லி சொன்னார். தண்ணியில் ஸ்நானம் பண்ணும் சுத்தமாவின்னு சொல்லிட்டு சொன்னார்.
இதை ஏன் உமக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஊழியக்காரன் சொல்லி கீழ்ப்படியாமல் இருக்குன்னு சொன்னாக்கா வேலைக்காரன் சொல்லும்போது கீழ்ப்படிஞ்சு தான் வேலைக்காரன் மூலியமாக தேவன் செய்ய வச்சிடுவார். அப்படிப்பட்ட ஞானமுள்ள வேலைக்காரர்களுக்காக கரங்களை தட்டுங்க. சொல்லணும் பாருங்க, புத்தி சொல்லணும் பாருங்க. அவன் புத்தி தெளிவடைந்தான் பாருங்க. நாகமானுக்காக கரங்களை தட்டுங்க. புத்தி தெளிவடைஞ்ச கீழ்ப்படுகிற நாகமான். ஆமேன். கீழ்ப்படிதலுக்கு அங்கே ஆரோக்கியம். ஆமேன். அவன் கீழ்ப்படிந்த அதே தண்ணியில் மூழ்கி ஏஞ்சான் பாருங்க. ஞானஸ்நானத்துக்கு அது அடையாளம். அவனுடைய சரீரம் குழந்தையுடைய தோலை போல் அது மாறிவிட்டது. கீழ்ப்படிய தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வழிகளுக்கு கீழ்ப்படிய நம்ம ஒப்பு கொடுக்க சரீரத்தில் பலன், ஆரோக்கியம், சுகம், வழிகள் எல்லாம் நீங்கி தெய்வீக ஆரோக்கியம் அங்கே இறங்கி வந்துவிடும். அந்த கீழ்ப்படிதல் பல நிலைகள் இருக்குது இல்லையா? அவர் ஞானஸ்தானம் தான் எடுத்தார். கீழ்ப்படிஞ்சவங்க தான் ஞானஸ்தானம் எடுப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. கீழ்ப்படுகிறவங்க தான் சபை கூடி வருவாங்க. கீழ்ப்படுகிறவங்க தான் திருவிருந்தில் தடையில்லாமல் பங்கு பெறுவார்கள். கீழ்ப்படுகிறவர்கள் தான் ஊழியக்கார கனம் பண்ணுவாங்க. கீழ்ப்படுகிறவர்கள் தான் சுவிசேஷ ஊழியத்தை செய்வாங்க. கீழ்ப்படுகிறவர்கள் தான் காணிக்க தசமபாகங்களை கொடுப்பாங்க. கீழ்ப்படுகிறவர்கள் தான் பாவ வழிகளுக்கு விளங்கி கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவர்கள் வாழ்வார்கள். அல்லேலூயா. அது குடும்பத்தில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், ஆமென், பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம், சபையில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம். அந்த கீழ்ப்படிதல் எனக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணிவிடும். இன்றைக்கு உங்கள் எலும்புகளை நின்னமுள்ளதாக தேவன் ஆக்குகிறார். உங்களுடைய சரீரத்தில் அவர் பூர்ண சுகத்தை அவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வழிகளிலிருந்து நான் விலகி உம்முடைய வழிகளுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். தெய்வீக ஆரோக்கியத்தை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன். ஆமேன். நான்காவதாக தேவன் அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருந்தாரு? என்னுடைய சுக வாழ்வு எப்போ துளிர்க்கிறதா, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய் என்று சொல்லி. சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரெல்லாம் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டு இருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியினுடைய நதி அதுதான் நீர்க்கால்கள். அல்லேலூயா. அதன் ஓரத்தில் நான் நடப்பட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? யார் அவங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசித்து பார்த்தால், கர்த்தருடைய வேதத்தின் மேலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்தின் மேலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் வசனத்தை வாசிக்க ஒரு காரியம் என்ன நடக்கிறதுனாக்கா, ஆவியாகவும் ஜீவனாகவும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் நீங்கள் பெருகுகிறீர்கள். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் வசனத்தை வாசித்து தியானிக்க அந்த வசனத்திலிருந்து இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்களை நிரப்பி விடுகிறார். இப்போ அந்த பரிசுத்த ஆவியினர் எனக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுகிறாரு? நான் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுகிறேன். கண்டிப்பாக அந்த அபிஷேகம் நமக்கு உண்டு. ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, தன் காலத்தில் தன் கனியை அவன் கொடுப்பான் சொல்லிட்டு. தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். மாமரத்துக்குன்னு ஒரு சீசன் இருக்குது. மாமரத்துக்கு அந்த சீசனில் தான் மாம்பழம் காய்க்கும். ஆப்பிள் பழத்துக்குன்னு ஒரு சீசன் இருக்குது. இந்த ஆப்பிள் சீசனில் தான் ஆப்பிள் காய்க்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு சீசன் இருக்கிறது. அந்த சீசனில் நான் கனி கொடுக்க வேண்டும். அது என்ன சீசன் சொன்னாக்கா, நீங்கள் நெருக்கப்படுகிற சீசன், நீங்கள் எரிச்சலை வெளிப்படுத்த வேண்டிய சீசன், நீங்கள் கவலைப்பட்டு போக வேண்டிய சீசன், பகையையும் வெறுப்பையும் காண்பிக்க வேண்டிய அந்த சீசன். அந்த சீசனில் நீங்கள் என்னத்தை கொடுக்கணுமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், அப்படிப்பட்ட கனியை நான் கொடுக்க வேண்டும். அது யாரால் கொடுக்க முடியும்னு சொன்னாக்கா, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நிறைந்திருக்கிறவர்கள். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பி இருந்தீங்கன்னு சொன்னாக்கா, உங்கள் காலத்தில் நீங்கள் உங்கள் கனியை நீங்கள் கொடுப்பீர்கள். அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாமல் இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணி விடுகிறீங்க? கசப்பான கனிகளை காண்பித்து விடுவீங்க. வேலையில் நீங்கள் கசப்பான கனியை காண்பித்து விடுவீங்க. வீட்டில் கசப்பான கனியை காண்பித்து விடுவீங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவனை அவனுடைய சகோதரர்கள் பொறாமைப்பட்டு எகிப்தில் அடிமையாக விற்று விடுகிறார்கள். இப்போ எகிப்தில் போத்திபாருடைய வீட்டில் அவன் அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் எப்படியெல்லாம் நடந்திருக்கணும்? சொந்த குடும்பத்தால் துரோகம் அவன் அனுபவிக்கிறான். அவனை அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறது. பெரிய தீமைகளுக்குள்ளாக அவன் கடந்து செல்கிறான். இப்போது அவன் தன்னை அறியாத தேசத்துக்குள்ளாக இருக்கிறான். அப்போ என்னை யார் பார்க்கிறா? நான் என் இஷ்டத்துக்கு நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமாக பாவ காரியங்களை அவன் வாழ்ந்திருக்கலாம். வாலிபன். அவன் எத்தனை வயசு? 17 வயது நிரம்பின வாலிபன். அந்நிய தேசத்தில் இருக்கிறான். அவனுக்கு நிறைய தீமை நடந்து விட்டது. அவனுடைய வாழ்க்கையில் நிறைய துரோகத்தை அவன் அனுபவிச்சிட்டான்.
அப்போ அவன் வந்து இஷ்டத்துக்கு அவன் வாழ, இனிமேல் நான் யாருக்கு பயப்படணும், இனிமேல் நான் யாருக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி வாழவில்லை. மாறாக அந்த இடத்துல கூட அவன் கனி கொடுத்தானாம். கர்த்தருக்கு பயந்து நடந்தான். தான் வேலை செய்கிற அந்த எஜமானனுக்கு லாபமாக அவன் நடந்தான். காரிய சித்தியுள்ளவனாக இருந்தான். அவன் நிமித்தம் அந்த எஜமானுடைய வீட்டை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவ்வளோ உண்மை உத்தமயமாக இருந்து கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்கிறான். கர்த்தரும் கூட அவன் கூட இருக்கிறாரு. ஆனால் அவன் மேலே பொய்யாக குற்றம் சாட்டி இப்போது அடிமையாக இருந்தவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டாக்கா இன்னும் அவன் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கலாம். என்னையா இது, என்னை அடிமையாக விற்று போட்டாங்க, அங்கே இவ்வளவு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை, உண்மை உத்தமாக நடந்தேன், என் மேலே பொய்யா சொல்லி என்னை ஜெயிலில் போட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவன் துணிகரமாக நடக்கலை. அங்கேயும் அவன் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழுகிறான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அங்கே இருக்கிறவர்களை அவன் விசாரிக்கிறான். நீ ஏன் துக்கமுகமாக இருக்கிற அப்படி சொல்லிட்டு மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். மற்றவர்களை விசாரிக்கிறவனாக அவன் இருக்கிறான். அதனுடைய விளைவு தேவன் அவனை உயர்த்தினார். அவனுக்கு சுக வாழ்வை துளிர்க்கும்படிக்காக செய்தார். என்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கும்படிக்காக தேவன் என்ன பண்ணுகிறார்? என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாற்றுகிறார். இன்றைக்கு கனி கொடுக்கிற மகளாக, கனி கொடுக்கிற மகனாக என்னை அவர் மாற்றுகிறார். யோசேப்பு சிறைச்சாலையிலேயே கனி கொடுத்தான். பாஸ்டர், என்னால் வீட்டிலேயே கனி கொடுக்க முடியல. எத்தனை பேர் சொல்கிறீங்க? இன்னும் சபையிலேயே கனி கொடுக்க முடியல. சபை தேவனுடைய பண்ணை, தேவனுடைய தோட்டம், அங்கேவே கனி கொடுக்க முடியல. இவன் எங்கே கனி கொடுக்குறான்? சிறைச்சாலையில் வச்சாலும் கூட இவன் கனி கொடுக்குறான். என்னால் வீட்டிலேயே கனி கொடுக்க முடியல, இன்னும் சபையில் என்னால் கனி கொடுக்க முடியல. அப்போ எப்படி நான் வேலைக்கு போனால் கனி கொடுப்பேன்? அப்போ எப்படி நான் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் கனி கொடுப்பேன்? ஆனால் இன்றைக்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்புகிறார். உன்னத பலத்தினால் என்னை நிரப்புகிறார். நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரமாக உங்களை அவர் மாற்றுகிறார். நீங்கள் கனி கொடுப்பீர்கள். உங்களுடைய சீசனில் நீங்கள் கனி கொடுப்பீங்க. கடைசியாக எதை செய்து தேவன் என்னுடைய வாழ்க்கையை, சுக வாழ்வை துளிர்க்கும்படிக்காக செய்கிறார்னு சொன்னாக்கா என்ன பண்ணுகிறார்? அவர் என்னை வற்றாத நீரூற்றை போல ஆக்குகிறார். எத்தனை பேர் வற்றாத நீரூற்றாக இருக்கிறீங்க என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யோவான் 7:37 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவான் 7:37-38 என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் பாயும். அந்த ஊற்று உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த ஜீவ ஊற்று உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் என்ன பாஸ்டர் அந்த பிரச்சனைன்னு சொன்னாக்கா, அப்பப்போ கொஞ்சம் அந்த ஊற்று கூட காய்ந்து போய் விடுகிறது. சில நதிகள் இருக்கிறது இல்லையா, தேசங்களில் சில நதிகள் இருக்கிறது. இப்போ இந்தியா, இலங்கை எல்லாம் சில நதிகள் இருக்கிறது. சில நதிகள்லாம் சீசனல் நதி. அது அந்த சீசனில் தான் தண்ணி நல்லா ஓடும். ஒரு சில சீசனில் ஆறு அப்படியே வற்றி போயிடும், இல்லைக்கா கொஞ்சோண்டு தண்ணி ஓட மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கும். ஆனால் ஒரு சில நதிகள்லாம் இருக்குது. அந்த நதிகள் வந்து வருஷத்தில் 365 நாளும் அந்த நதிகள் வந்து நல்லா ஃபுல்லாக ஓடிக்கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளையுடைய இருதயத்தில் தேவன் எப்படிப்பட்ட ஊற்றை வச்சிருக்கிறார்னாக்கா, வற்றாத நீரூற்றை அவர் வச்சிருக்கிறாராம். உங்களுடைய ஊற்று புறப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஊற்றுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, எசேக்கியேல் 47 எடுத்துக்கொள்ளுங்க. அதில் பல ஆசீர்வாதங்கள் இருக்குது. உங்களுக்குள்ள புறப்படுகிற ஊற்று என்ன செய்யன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய சுக வாழ்வை அவர் துளிர்க்கும்படிக்காக அவர் பண்ணுகிறார். அப்போ எனக்குள்ளாக ஒரு நதி இருக்கிறது. எசேக்கியேல் 47 அந்த நதியை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனம் சொல்லுகிறது, சம்பவிப்பது என்னதென்றால், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நதி பாய்ந்து போகும்போது ஒரு காரியம் சம்பவிக்கும். என்னன்னாக்கா, இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால், சொல்லுங்க, நான் அங்கே வந்தபடியினால், நான் அந்த இடத்துக்கு போனபடியினால் ஒரு காரியம் நடக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள்னாக்கா மீன்கள், வெகு ஏராளமான மீன்கள் உண்டாகி இருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். நீங்கள் ஒரு ஜீவ நதி. உங்களுக்குள்ள தேவன் ஒரு வற்றாத நீரூற்றை வைத்திருக்கிறார். இப்போ அந்த வற்றாத நீரூற்றை நீங்கள் வற்றி போக விட்டுவிடக்கூடாது. எனக்குள்ளாக அந்த ஜீவ ஊற்று இருக்கிறதுன்னு சொன்னாக்கா, நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிப்பீர்கள். நீங்கள் சென்று மீன்களை நீங்கள் பிடிப்பீர்கள். அந்த நதி போகிற இடத்துல சென்று அது மீன்களை பிடித்து கொண்டு வருகிறது. தொடர்ச்சி நீங்கள் வாசித்து பாருங்கள். வலை வீசி மீன்களை எல்லாம் பிடிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய அநேகருடைய அந்த ஊற்று என்ன ஆகி விடுகிறது? அது வற்றி போனதாக காணப்படுகிறது. அப்போ தேவன் சொல்ற, இன்னைக்கு நான் உன்னுடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ண விரும்புகிறேன். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? என்னுடைய சுக வாழ்வை தேவன் துளிர்க்க பண்ண விரும்புகிறார். அப்போ எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு சென்று அது அநேக மீன்களை அது பிடித்து கொண்டு வரும். அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்தை நான் செய்ய செய்ய என்னுடைய சுக வாழ்வை துளிர்க்கும்படிக்காக செய்கிறார். நீங்கள் தேவனுடைய பிஸ்னஸில் இருப்பீங்கன்னாக்கா தேவன் உங்களுடைய பிஸ்னஸை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். எப்படி என்னுடைய சுக வாழ்வை தேவன் துளிர்க்கும்படிக்காக செய்கிறார். முதலாவது, என்னுடைய ஆவிக்குரிய ரீதியாக என்னை அவர் நித்தமும் வழி நடத்துகிறார். நித்தமும் வழி நடத்துகிற தேவனுடைய பாதையில் நான் நடக்கும்போது என்னுடைய சுக வாழ்வை அவர் துளிர்க்கும்படிக்காக பண்ணி விடுகிறார். 2வது, எது எப்படி இருந்தாலும் என்னை சுற்றிலும் மகா வறட்சியான காரியங்கள் என்னை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் அதன் மத்தியில் என்னுடைய ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி விடுகிறார். சமாதானத்தை கொடுத்து, நிம்மதியை கொடுத்து, இளைப்பாறுதலை கொடுத்து திருப்தியாக்கி விடுகிறார். அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய சுக வாழ்வை தேவன் துளிர்க்க பண்ணுகிறார்னு சொல்லிட்டு அர்த்தம். 3வது என்ன பண்ணுகிறாரு? இரண்டு எலும்புகளை அவர் நினமுள்ளதாக ஆக்குகிறார். அது எப்படி நம்ம பார்த்தோம்? அந்த கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய அவர் அந்த எலும்புகளை நினமுள்ளதாக ஆக்குகிறார். வலிகளை நீக்குகிறார், வியாதிகளை நீக்குகிறார், பலவீனங்களை நீக்குகிறார், நோய் கிருமிகளை உங்களை விட்டு நீக்குகிறார், குஷ்ட ரோகத்தை நீக்குகிறார். பூரண சுகம் அங்கே உண்டாகி விடுகிறது. 4வது பார்த்தோம், என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நான் இருக்கிறேன். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் செழிப்பாக இருக்கும் பாருங்க, கனி கொடுக்கிற ஒரு தோட்டமாக இருக்கும். உங்களுடைய சுக வாழ்வை தேவன் துளிர்க்கும்படிக்காக பண்ணுகிறார். 5வது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வற்றி போகிற நீர் ஊற்று கிடையாது. நீங்கள் அநேகருக்கு ஜீவனை உண்டு பண்ணக்கூடிய நதியை தேவன் உங்களுக்குள்ள வச்சிட்டாரு. அநேக சமாரிய பெண்கள் இருக்கிறாங்க. இயேசு அன்னைக்கு தேடி போய் அவளுக்கு அந்த ஜீவ ஊற்றை கொடுத்தார். உங்கள் மூலியமாக தாகம் தீர்க்கப்பட வேண்டிய ஜனங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள தான் இருக்கிறது. நீங்க தான் போய் சொல்லி அவங்க ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி தேவன் வைத்திருக்கிறார். நீங்க போய் சொல்லுகிற வரைக்கும் தேவன் காத்து கொண்டிருப்பார். அதற்காக தான் அந்த ஜீவ ஊற்றை வைத்திருக்கிறார். இந்த ஊற்று போகிற இடமெல்லாம் தேவன் மீன்களை அவர் கொண்டு வருவார். அப்போ சொல்றாரு, உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆமேன். எழுந்து நிற்கலாம்.